அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டு ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். நேர்பட பேசும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள காங்கிரஸ் கட்சியின் ஒரு சாரர் அவர்களுடைய நிலைப்பாடு அப்படின்றது ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற முழக்கத்தை தொடர்ந்து அழுத்தமாக முன்வைப்பது. அது ஒரு புறம் இருக்க, தாவேக கட்சியுடனான காங்கிரஸ் கட்சியினரின் ஒரு சாரர் காட்டக்கூடிய ஒரு இணக்கப்பாடு. சமீபத்தில் ஜனநாயகன் பட விவகாரம் தொடர்பாக ராகுல் காந்தியே விஜய்க்கு அளித்திருந்த ஆதரவு அப்படின்னு பல்வேறு தளங்களையும் பேசுபொருளாகி இருக்கிறது. இந்த நிலையில இன்னைக்கு டெல்லியில காங்கிரஸ் தலைமையுடன் ஒரு முக்கியமான ஆலோசனை கூட்டம். தமிழக காங்கிரசார் அனைவரும் அதில் பங்கு கொண்டிருக்கிறார்கள். சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பாக முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுதான் இன்னைக்கு நம்ம நேர்பட பேசல எடுத்துக்கொண்ட பேசுபொருள். இதனை அடிப்படையாக வச்சுதான் நம்ம தலைப்பை கட்டமைச்சிருக்கோம். நம்ம எடுத்துக்கிட்ட தலைப்பு தமிழக தேர்தல் தொடர்பாக ராகுல் தலைமையில் நீண்ட கலந்தாலோசனையில் ஈடுபட்டுள்ள காங்கிரஸ். என்ன பிரச்சனை, ஏன் இந்த விவாதம், என்ன முடிவில் இருக்கிறார் ராகுல் அப்படின்ற தலைப்புல விவாதிக்க போறோம். 4 விருந்தினர்கள் என்னோடு இணைகிறார்கள். அறிமுகம் செய்கிறேன். அரசியல் ஆய்வாளர் திரு பெருமாள்மணி, பத்திரிகையாளர்கள் திரு பிரியன் மற்றும் ஜீவசகாப்தன் என்னோட அரங்கத்தில் இணைந்திருக்கிறார்கள். பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் தொலைத்தொடர்பு வாயிலாக இணைந்திருக்கிறார். விருந்தினர்கள் 4 பேருக்கும் வணக்கம். திரு பெருமாள்மணி, நான் உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். ராகுல் என்ன முடிவு எடுக்க போகிறார் அப்படின்னு நம்ம தலைப்பு கட்டமைக்கிற வரைக்கும் நிலை சென்றிருக்கிறது. இப்போ கடந்த ஒரு டிகேடா பார்த்தோம்னா அந்த மாதிரி எந்த ஒரு பேச்சுமே வந்தது கிடையாது. அவ்வளவு இன்டாக்டான கூட்டணி காங்கிரஸ் திமுக கூட்டணி என்பது. என்ன பிரச்சனையாக இருக்கும்? ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, அதிகாரம் வேணும் அப்படின்லாம் சொல்லப்படாதெல்லாம் ஓகே, வெளியில சொல்றதெல்லாம் ஓகே, உள்ளுக்குள்ள என்ன ஏதாவது பிரச்சனை இருக்கா? உள்ளுக்குள்ள எதுவுமே பிரச்சனை இல்லை. ஏன்னா இது வரைக்கும் அவங்க கூட்டணி நல்லா தான் போயிட்டு இருக்கு. இன்னும் சொல்லப்போனால் அந்த 2006 ஒரு கூட்டணி அரசு அமைவதற்கான ஒரு வாய்ப்பு உருவான போது கூட அப்போ கூட காங்கிரஸ் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறல. ஆனால் அப்போது காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் கோரிக்கைகள் எல்லாவற்றையுமே பார்த்து கொள்கிற ஒரு இடத்துல வந்து ஐயா அன்றைக்கு துணை முதல்வராக இருந்த ஐயா ஸ்டாலின் அவர்கள் இருந்தார்கள். பிறகு அந்த கூட்டணி பாராளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் அப்படி பல்வேறு வெற்றிகளை பெற்ற பிறகு இப்போ அவங்களுக்கு ஐயா விஜய் அவர்களை அவங்க வந்து ஒரு நல்வாய்ப்பாக பார்க்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தை விட்டு இறங்கி மிக நீண்ட காலம் ஆகிவிட்டது. அப்போ இந்த இடத்துல அவங்களுக்கு வந்து தாவேகா மனநிலை அப்படிங்கிறது இருக்குது. அப்படிங்கிறத அந்த கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் போடுற அந்த ட்விட்டில், அவர்கள் வெவ்வேறு ஊடகங்களில் கொடுக்க பேட்டி, இதிலெல்லாம் நம்ம உணர முடியுது. அப்போ இந்தியாவை ஒரு நீண்ட காலம் ஆண்ட கட்சி தமிழ்நாட்டில் அவங்க ஆட்சி அதிகாரத்தை விட்டு இறங்கி 60 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு. அப்படியாப்பட்ட நேரத்தில் அவங்க தங்களை இன்னும் வலிமைப்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறதுல எந்த தப்புமே இல்லை. அவங்க தங்களை காங்கிரஸ் தன்னை வலிமைப்படுத்திக் கொள்ள நினைப்பதில் எந்த தவறும் இல்லை. அது ரொம்ப வருடங்களாக அவர்கள் சொல்லிக் கொண்டு இருக்கக்கூடியது. இப்போ மாநிலத்தில் ஆட்சி இழந்த பிறகு கிட்டத்தட்ட ஒரு அரை நூற்றாண்டுக்கு மேலாக. ஆனா வேற ஒரு ஆல்டர்னேட் அப்படின்னு அவங்க யோசிக்க வேண்டியதன் தேவை இருக்குல்ல. இப்ப தாவேக வந்திருக்காங்க, அதனால நம்ம போலாம் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு அவங்களுக்கு வருது அப்படின்னா அது ஏன் வரணும்? இவ்வளவு திமுக காங்கிரஸ் கூட்டணி இவ்வளவு இன்டாக்டா இருக்கும்போது, ஒன்றாக செயல்படும் போது அந்த மாற்றம் வருவதற்கு என்ன காரணம்? உள்ளுக்குள்ள ஏதாவது கசந்துருச்சான்னு கேட்க இல்லைங்க. உள்ளுக்குள்ள நிச்சயமா வந்து, ஏன்னா அவங்க ஆட்சி அதிகாரத்தில் இல்லை. இப்போ மத்தியில் ஒருவேளை காங்கிரஸ் ஆட்சி அதிகாரத்தில் இருந்திருந்தா கூட ஒரு கசப்போ இதுவோ வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஆனால் இப்போ அப்படி வரவே இல்லை. ரெண்டாவது 2 பேருக்குமே பொது எதிரிங்கிறது பாஜக எதிர்ப்புங்கிறதுல அவங்க உறுதியாக இருக்காங்க. ஆனால் இதை தாண்டி என்ன நடக்குன்னா, அவங்க நாம் அதிக தொகுதிகளில் போட்டியிடணும் அப்படின்னு இவங்க விரும்புகிறாங்க. அப்போ இவ்வளவு நாட்களும் அவங்களுக்கு 2 இருமுனை போட்டியாக தான் இருந்தது. இப்போ போடியம் பொசிஷன் வந்து ஐயா விஜய்க்கு இருக்குது. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம வந்து ஐயா விஜய் தாவேகாவோட நம்ம போனோம் அப்படின்னா நமக்கு வந்து இன்னும் அதிக இடங்களில் நம்ம போட்டியிடுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அவங்க அதை கருதுறாங்க. ஏன்னா ஐயா விஜய் பற்றி அவர்கள் பேசுவது, அந்த கட்சியில் இருக்கக்கூடிய இப்போ தலைமை மேலிட பொறுப்பில் இருக்கக்கூடிய, டெல்லியில் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஐயா பிரவீன் சக்கரவர்த்தி, நாடாளுமன்ற கொறாடாவாக இருக்கிறவர், ஏனைய ஒரு சில எம்பிக்கள், அப்புறம் நீண்டகால உறுப்பினராக இருந்தவர்கள் எல்லாமே ஒரு தாவேகா ஆதரவு மனநிலையிலும் ஒரு திமுக எதிர்ப்பு மனநிலையிலையும் பேசுவதை நம்ம உணர முடியுது. இதில் நான் முக்கியமாக என்ன நினைக்கிறேன்னா, இந்த முறை 2 கட்சிகள், 2 பெரிய கட்சிகள், திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் இல்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், இந்த தேர்தலில் கண்டிப்பாக தங்களுடைய கூட்டணி கட்சிகளுக்கு இடங்களை ரொம்ப சுருக்கி தான் கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா, தாவேகாங்கிற ஒரு அன்டெஸ்டட் பிளேயர் உள்ள வராரு. அவரோட பலம் என்ன, பலவீனம் என்ன, அவர் எந்த வாக்குகளை எவ்வளவு பிரிப்பார், இது எதுவுமே தெரியாது. அப்போ 2 பெரிய கட்சிகளும் இந்த மாநிலத்தை திரும்ப திரும்ப ஆண்டிருக்காங்க. அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நாம நம்ம கட்சியினுடைய உறுப்பினர்கள் அதிக இடங்களில் போட்டியிட்டாங்க அப்படின்னா
நம்ம வந்து தேர்தல் வேலையை இறங்கி பார்க்கலாம், இன்னமும் நம்ம நேரடி கண்காணிப்பில் அந்த வேலை இருக்கும், யாருக்கு சீட்டு கொடுக்கறது கொடுக்காம இருக்கிறதுங்கிறத நாமளே நேரடியாக முடிவு பண்ணலாம். இப்போ நீங்கள் ஒரு கூட்டணி கட்சிக்கு ஒரு சீட்டை கொடுத்துட்டீங்க, யாரோ ஒருத்தருக்கு அவங்க கொடுப்பாங்க, அதை வந்து நீங்கள் ஒரு லெவலுக்கு மேலே கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்போ என்னன்னா இந்த 2 கட்சிகளில் இருக்கக்கூடிய கூட்டணியில் இருக்கக்கூடிய பிராந்திய கட்சிகளாக இருக்கட்டும் இல்லை தேசிய கட்சிகளாக இருக்கட்டும் 2 பேருக்குமே ஒரு நெருக்கடி வருது. அப்போ அந்த நெருக்கடியை காங்கிரஸ் வந்து ஃபோர்ஸி பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து டேபிளுக்கு போனோம் அப்படின்னா, அதாவது நம்ம நெகோசியேஷன் டேபிளுக்கு போனால் நிச்சயமாக காங்கிரஸ் வந்து திமுக வந்து தாவேக்காவை காரணம் காட்டி நம்முடைய இடங்களை நிச்சயமாக குறைப்பாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியுது. அப்படி ஒரு அனுமானம் தான் இது. அப்போ அதை என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த தாவேக்காவை நாம ஏன் ஒரு நல்வாய்ப்பாக பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இன்றைக்கு இந்த டெல்லியில் நடக்கிற இந்த கூட்டம் இருக்குல்ல, இதுவரைக்கும் இந்த மாதிரி நடந்ததே இல்லை. ஏனென்றால் ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னாலேயும் காங்கிரஸில் இருக்கிற யாராவது ஒருத்தர் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம தனிச்சு நிற்கணும், காமராஜர் ஆட்சி வரணும், நாம இன்னும் அதிக இடங்களில் போட்டியிடணும் அப்படிங்கிறதெல்லாம் கேட்டிருக்கோம். ஆனால் இத்தனை வருடங்களில் இப்படி டெல்லியில் போய் மிக முக்கிய தலைவர்கள் எல்லாருமே போய் இப்படி டெல்லி தலைவர்களை சந்திச்சதில்லை. இன்றைக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஐயா கார்கே அவர்களும் ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. அகில இந்திய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ஐயா கேசி வேணுகோபால் அவர்களும் ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. கேசி வேணுகோபால் ஐயா என்ன சொல்றாங்கன்னா, இந்த தேர்தல் சம்பந்தமாக காங்கிரஸ் தலைவர்களோடு தமிழக காங்கிரஸ் தலைவர்களோடு நாங்கள் பேசுறோம் இருக்காங்க. ஆனா ஐயா கார்கே ஐயா ஒரு ட்வீட்ல 2வது பத்தியில ஒரு முக்கியமான வார்த்தையை சொல்றாங்க. என்னன்னா, காங்கிரஸ் டிட்டர்மைன் டு பிளே அன் இம்பார்ட்டன்ட் ரோல் தமிழ்நாடு அரசியல்ல. அப்ப அவங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா ஐயாவோட 2 பேரோட ட்வீட்லயுமே தாவேகான்ற பேரோ திமுகன்ற பேரோ இல்ல. ஆனா பாஜக ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக சமூக நீதி, செக்குலரிசம், சோசியலிசம் இது எல்லாத்தையுமே சொல்லி அவங்க என்ன பண்றாங்கன்னா, பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக காங்கிரஸ் தன்னை பொசிஷன் பண்றாங்க. பொசிஷன் பண்ணிட்டு காங்கிரஸ் டிட்டர்மைன் டு பிளே அன் இம்பார்ட்டன்ட் ரோல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து அந்த ட்வீட்ல இருக்கு. அப்போ நம்மளால இன்னுமே அந்த கூட்டத்தில் என்ன நடக்குங்கிறது இன்னமும் ஒரு முறையாக அறிவிப்பாக வராத போது காங்கிரஸ் ஒரு இவ்வளவு நாட்களும் இந்த கூட்டணியில ஒரு கம்ஃபர்டபிளா தான் அவங்க இருக்காங்க. ஆனால் ஒரு புதிய முடிவுக்கு அவங்க தயாராயிட்டாங்கோ அப்படிங்கிற ஒரு யூகத்தை வந்து நம்மளால தடுக்க முடியல. புதிய முடிவு அப்படின்னா இப்போ நீங்க சொன்னது அதிக தொகுதிகள் கேட்கறதா நோக்கமா இருக்கும். அதை தாவேக்காவை அவங்க ஒரு ரீசனா காட்டி இந்த பேர வலிமையை கூட்டுவதற்கான முயற்சியில ஈடுபடுவாங்க. தாவேக்காவை அப்படி ஒரு காரணமாக மட்டும்தான் பயன்படுத்துவாங்களா, இல்ல கூட்டணியில இருந்து பிரிஞ்சு தாவேக்காவோட போறதுக்கான சமிக்கைகளா? அது இல்லங்க, அப்படி பேர வலிமைக்காக தாவேக்காவை பயன்படுத்தினாங்கன்னா திமுக நிச்சயமா வந்து அதை சாதாரணமா எடுத்துக்காது. ஏன்னா அது நல்லா தெரியும். இப்ப நீங்க கேட்கறது என்ன கேட்கறீங்கன்னா, தாவேக்காவை காரணமா காட்டி கூட்டணியில அதிக இடங்களை பெறதுக்கு முயற்சி பண்ணுவாங்களா, அவங்களோட அந்த நெகோசியேஷன் பேர வலிமையை கூட்டுறதுக்கு அப்படி நிச்சயமா காங்கிரஸ் அப்படி நினைக்க மாட்டாங்க. ஏன்னா அது வந்து திமுகவோட அப்படியாப்பட்ட ஒரு கேமை எடுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு கேமா மாறிடும். ஏன்னா தாவேக்காவுக்கு இப்ப எந்தெந்த வாக்கு வங்கி போகுது அப்படிங்கறத பத்தி ஒரு ஸ்டடி திமுக கிட்டையும் இருக்கும், அஇஅதிமுக கிட்டையும் இருக்கும். அப்ப அப்படி பார்க்கிற பொழுது இப்ப நெகோசியேஷன் டேபிளுக்கு யார் வந்தாலும் நிச்சயமா இருவரும் கழகங்களுமே தாவேக்காவை ஒரு காரணமா காட்டி அவங்க வந்து அந்த சீட்ஸை வந்து நெருக்கடி கொடுப்பாங்க. இப்ப இவங்க வந்து தாவேக்கா மனநிலையில் இருப்பது போலதான் தெரியுதே தவிர அதை பேரத்துக்காக பயன்படுத்துவது போல தெரியல. திரு பிரியன், தாவேக்கா மனநிலையில் இருக்கிறது காங்கிரஸ் அப்படிங்கிறதுக்கும் தாவேக்காவை காரணமா வச்சு திமுகவோடு பேர வலிமையை கூட்டுவார்கள், அதிக தொகுதிகள் கேட்பார்கள் அப்படிங்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. அவர் சொல்றாரு அவங்க தாவேக்கா மனநிலையில தான் இருக்காங்க, அதை வச்சு திமுக கிட்ட பார்கெயின் பண்ணி சீட்டை உயர்த்தி வாங்கி அதை திமுக விட மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன காங்கிரஸ் என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்க பிரியன்? இல்லை, அதாவது வந்து தாவேக்காவை காரணம் காட்டி அதிகமான சீட்டு வாங்குறதோ இல்லை பவர் ஷேரிங் அதிகாரத்தில் பங்கு வாங்குறதோ அது மட்டுமே நோக்கமாக இருக்கிற மாதிரி தெரியல. ஆக்சுவலாக அது மாதிரி என்ன வேற என்ன நோக்கம் அப்படி தெரியல. ஏன்னா முதல்லலாம் சில பேர் குரல் கொடுத்த போது அது மேலிடத்தோட சம்மதம் இல்லாமல் ஏதோ குரல் கொடுத்துருக்காங்களோன்ற ஒரு எண்ணம் தோன்றியது. அப்புறம் இந்த ஜனநாயகனுக்கு ஒரு ஒட்டுமொத்த ஆதரவு, அப்புறம் பிரவீன் சக்கரவர்த்தி போய் விஜய் 2 தடவை பார்த்தது போன்ற விஷயங்கள், அப்புறம் ஜனநாயகனுக்கு ஆதரவாக ராகுல் காந்தி ட்வீட் போட்டது. இல்ல பிரவீன் சக்கரவர்த்தி மாணிக்கம் தாகூர் வரைக்கும் அது வேற, ராகுல் காந்தி ட்வீட் போடும்போது அது எலிவேட் ஆகுது. அதான் அந்த இடத்துல நம்ம வந்து நம்ம கண்ணோட்டத்தை மாற்றிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு போகிறோம். நம்ம ஆக்சுவலாக விஜய் ஆதரவு ஒரு பொசிஷன் அவர் எடுக்கிறார். அதே காலகட்டத்தில் பராசக்தி 27 கட்ட சந்திச்சுது. ஆனால் அது காங்கிரஸுக்கு எதிரான ஒரு படம் என்று சித்தரிக்கப்பட்டு அதை வந்து மோசமாக ட்வீட்லாம் போட்டாங்க. மாணிக் தாக்கூர் போன்றவரெல்லாம் அதை பண்ண நம்ம பார்த்தோம் நம்ம. ஸோ அது காங்கிரஸுக்கு எதிரான படம். அப்போ பராசக்தி குழு போயிட்டு அங்கே டெல்லியில் முருகன் வீட்டில் போய் பொங்கல் விழாவில் கலந்துன்றது காங்கிரஸுக்கு இன்னொரு எரிச்சலான ஒரு விஷயம். காங்கிரஸை வெறுப்பேற்றுறதுக்காக
டிஎம்கே இந்த மாதிரியான ஆட்களை அங்கே அமிச்சாங்களா, அந்த படக்குழுவை அங்கே அமிச்சாங்களான்றது முக்கியமான கேள்வி. அதுக்கான ஒரு ஊர்ஜிதமான பதில் நம்மகிட்ட எதுவுமே கிடையாது. நம்ம தலைப்புல வருவோம். அப்ப என்ன காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் என்ன அந்த ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது ஸ்ட்ரெயின் ஆயிடுச்சா? இல்லை, ஸ்ட்ரெயின் இருக்குன்னா உள்ளூர் காங்கிரஸ்காரங்களுக்கும் இந்த திமுகவுக்கும் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. ரொம்ப நாளாகவே அவங்களுக்கு வந்து லோக்கலில் இருக்கிற எம்எல்ஏக்கள் எம்பிக்களுக்கெல்லாம் வந்து திமுகவோட ஒரு நல்ல ஒரு ரேப்போலேயே இல்லாத இருக்காங்க. அவங்க அதிகாரிகள் பேச்சை கேட்கறது கிடையாது, எம்எல்ஏக்களுக்கு ஒரு மதிப்பு கிடையாது. இந்த மாதிரி பல விஷயங்கள் அங்கே இருக்குது. அது ஸ்டாலின் வந்து எல்லாருக்கையும் நல்லா இருக்காரு, ராகுல் கூட நல்லா இருக்காருலாம் ஓகே. பட் லோக்கல் லெவலில் வந்து ஒரு சரியான கோஆர்டினேஷன் இல்லாத இருக்குது. அப்புறம் ரெண்டாவது வந்து ஆட்சிக்கு ஒரு நல்ல பேர் வரும்போது திமுக எடுத்துன்னு போகிறதும், ஆட்சிக்கு ஒரு கெட்ட பேர் வரும்போதும் காங்கிரஸ் மேலே கூட்டணி கட்சிகள் மேலே போகிறதும், அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குது. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா, ஆந்திராவில் இந்த மாடல் வந்த பிறகு அங்கே அந்த கவர்னன்ஸ் அந்த மாடல் அங்கே தெலுங்கு தேசம் எப்படி பிஜேபிக்கும் பிரஜாராஜ்யத்துக்கு இதுக்கும் கொடுத்துருக்காங்க, சிரஞ்சீவி இவரோட பார்ட்டிக்கு பவன் கல்யாண் பார்ட்டி கொடுத்துருக்காங்களோ, அந்த பவர் ஷேரிங்கை பார்த்தோன்னே இவங்களுக்கு காங்கிரஸுக்கு வந்து ஒரு ஆசை வந்திருக்கு. ஏன் வந்து மெஜாரிட்டி வந்தால் கூட பவர் ஷேரிங் கொடுக்குறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு நிலைமையை வந்து நம்ம தமிழ்நாட்டில் உருவாக்கக்கூடாது அப்படின்றது என்ன காரணம்னா, மறுபடியும் விஜய் தான் காரணம். அதிகாரத்தில் பங்குன்ற அந்த கதவை வந்து அவர் தான் திறந்தாருங்க. ஸோ அவர் திறந்தாரு. அதுக்கப்புறம் விசிக்கு அதை கொஞ்ச நாள் பிடிச்சாங்க, அப்புறம் அதை விட்டுட்டாங்க. ஸோ அதை வந்து காங்கிரஸ் வந்து பிடிச்சிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் முதல்ல வந்து இந்த எண்ணத்தில் ஆரம்பிச்சிருக்கலாம். எந்த எண்ணத்தில்? டிஎம்கேட்ட அதிகமான சீட் கேட்கறதுக்கான ஒரு விஷயமா இதை ஆரம்பிச்சிருக்கலாம். பட் அது வந்து ஒரு மொமெண்டம் கிரியேட் ஆன பிறகு இப்போ ரியலாகவே அதை வந்து ஒரு கோரிக்கையாக வைப்பாங்களான்ற ஒரு எண்ணம் தான் இப்போ வந்துருக்காங்க. ஆரம்பிச்ச விஷயம் இப்போ உண்மையிலேயே வந்து அது வந்து ரொம்ப சீரியஸாக திருப்பங்களை சந்திச்சு இப்போ வந்து இந்த இடத்துல வந்து நிற்குது. ஆனால் இதெல்லாம் தாண்டி கூட காங்கிரஸ்ல பெரும்பாலானவர்கள் திமுகவோட போறதான் ஆக்சுவலா விரும்புறாங்க. நீங்க சொன்னது இது முக்கியமான புள்ளி. முதல்ல ஆரம்பிச்சு பார்ப்போம் எப்படி போகுதுன்றது. இப்போ இன்னைக்கு அது உண்மையாயிடுமோ அப்படின்ற ஒரு நிலை இருக்கு. இப்போ திமுக இருக்கக்கூடிய அவ்வளவு கொள்கை சார்ந்து ஒரு சென்சிபிளான கேடர்ஸ், ஈவன் முதலமைச்சர் எப்படி இதை கையாளுறாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா அவங்க போடுற ட்வீட் ஆகட்டும், காங்கிரஸினுடைய ஒரு சில அவர்களுடைய செயல்பாடாகட்டும், ராகுல் காந்தி வரைக்கும் ட்வீட் பண்றாங்க. என்ன திமுக தலைமை பார்க்காம இருக்க போகிறதா, இல்ல அதை இவங்க ஹேண்டில் பண்ணாம இருக்க போறாங்களா? திமுக எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, திமுக வந்து தலைமை லெவலில் அவங்க ஒன்றும் ரியாக்ட் பண்ணலையே. கீழே பெரியசாமியெல்லாம் தான் பேசிட்டு இருக்காங்களே தவிர, பாரதி போன்றவர்களை பார்த்து பேசுவாங்களே தவிர, தலைமை லெவலில் ஒரு அஃபிஷியலான ஒரு ரியாக்ஷன் எங்கள் எதுவுமே கிடையாது. அஃபிஷியலாக வந்து திமுகலேருந்து சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒரு குழு போட்டிருக்கீங்க, நாங்கள் ஒரு குழு போடுவோம், எங்கள் குழுக்கிட்ட வந்து பேசுங்க, உங்கள் கோரிக்கைகள் இது வேணால் எங்ககிட்ட சொல்லுங்கள். இதை திமுக சென்ஸ் பண்ணுறாங்கல்ல. நீங்கள் சொல்கிறது தாவைக்கா ஒரு அலைன்மெண்ட் தெரியுது தாவைக்கா மேலே, தாவைக்காவை ஒரு ஃபேக்டராக பயன்படுத்துகிறாங்க, அதெல்லாம் இருக்குது அப்படின்னா திமுக அதனை கையாள வேண்டிய சூழல் இருக்குல்ல, அதை சரியாக பண்ணுறாங்களான்னு கேட்குறேன். they will cross the river when it comes. ஓகே, ஆறு வரும்போது தான் பாலத்தை கிராஸ் பண்ண முடியும். ஆக்சுவலாக வந்து அதுவரையும் பாலத்துக்கு முன்னாடி நின்றுருப்பாங்க. அது எப்போ வரும்னா அவங்க குழு போட்டு கிட்ட வந்து பேசும்போது வரும். இல்லை அவங்க ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா வரும். காங்கிரஸ் இன்னைக்கு ஒரு முடிவு எடுக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், எஸ் வி ஆர் கோயிங் ஃபார் அ நியூ ஆப்ஷன், நாங்கள் புதுவாக ஒரு வாய்ப்பை தேடி போகிறோம், நல்வாய்ப்பாக சார் சொன்ன மாதிரி நல்வாய்ப்பு, அது கெடுவாய்ப்பாக இருக்குமோ நல்வாய்ப்பாக இருக்குமோன்னு தெரியாது, நாங்கள் ஏதோ ஒரு வாய்ப்பை தேடி போகிறோம், நல்வாய்ப்பை தேடி போகிறோன்னு போனாங்கன்னா அப்புறம் திமுக வந்து அதுக்கப்புறம் முடிவு எடுத்துப்பாங்க. திமுக பாலை வந்து காங்கிரஸ் கோர்ட்டில் போட்டு விட்டாங்க. என்ன முடிவு எடுத்துக்கிட்டோன்றதோ அவங்க பாயிண்ட்டு. அவங்க வந்து காங்கிரஸ் தான் வந்தாகணும்னா வந்தால் ஓகே, நாங்களாம் அவங்களை அனுப்ப மாட்டோம், வந்தால் ஓகே. நீங்கள் இதுலேயே பவர் ஷேரிங்லேயே ரொம்ப கெடுபடியாக இருந்தீங்கன்னா அதிகமான சீட் கேட்கறது மட்டுமே ஒரு நோக்கமா, இல்லை பவர் ஷேரிங்கா, இல்லை ரெண்டுமே தனித்தனியாக டீல் பண்ணுவீங்களா? அப்படி அவ்வளோ ஒரு சாதாரண இடத்துல தான் இருக்கா காங்கிரஸ்? முக்கியமான கூட்டணியில் முக்கியமான அம்சம் இல்லையா? காங்கிரஸ் தேவைப்படுது இல்லை திமுக? காங்கிரஸ் வந்து அந்த கூட்டணிக்கு தேவைப்படுது. உண்மையிலேயே கௌரவமான ஒரு கண்ணியமான ஒரு நேஷனல் லெவல் பார்ட்டி அங்கே அந்த கூட்டணிக்கு தேவைப்படுவது என்பது உண்மை. இது வந்து திமுகவுக்கு தெரியும். ஆனால் திமுகவுடைய வரலாறுல இதுவரையும் வந்து அவங்க பவர் ஷேரிங்ன்ற விஷயத்தே ஒரு இழுபறி நிலை வந்து ஒரு பவர் ஷேரிங் போகிறது வேற விஷயம். நீங்கள் ஒரு மெஜாரிட்டி லெவல் வந்த பிறகு பவர் ஷேரிங்லாம் வந்து திமுக கொடுக்கறதுக்கான அதிமுகவே கொடுக்க மாட்டேன்னு சொல்கிற போது திமுக அப்படி ஒத்துப்பாங்க? அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ ஒத்துக்க மாட்டாங்கிறது உண்மை. இங்கே இதெல்லாம் விஜய் மட்டும் இந்த சீனில் இல்லாத இருந்தால் இந்த பேச்செல்லாம் வந்திருக்காது, இந்த கூட்டம்லாம் டெல்லியில் நடந்திருக்காது. இத்தனை நேரம் காங்கிரஸ் வந்து அடுத்த முறையும் ஸ்டாலின் தான் ஆட்சிக்கு வருவார்னு சொல்லியிருப்பாங்க. பட் விஜய் இங்கே இருக்கிறதுனால அந்த ஒரு ஆப்ஷனை வச்சு பல கட்சிகள் இங்கே கேம் விளையாடிட்டு இருக்காங்க. அதில் ஒரு விளையாட்டு தான் இப்போ காங்கிரஸ் பண்ணிட்டு இருக்கிறது. ஆனால் காங்கிரஸ் பண்ணுறது நியாயமான விளையாட்டு போல ஒரு தோற்றத்தை வந்து கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அதில் என்னங்க தப்பு இருக்கு? பவர் ஷேரிங் நியாயமான கோரிக்கை தானே அப்படின்னு இருக்கலாம். அது நியாயமான கோரிக்கை, காங்கிரஸ்காரர்களுக்கு நியாயமான கோரிக்கை, திமுகவினருக்கு அது நியாயமான கோரிக்கை இல்லை. அப்போ இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு பேலன்ஸ் நீங்கள் ஸ்ட்ரைக் பண்ணணும். அது யார் பண்ணுவாங்க? காங்கிரஸ் தலைமை தான் பண்ணணும். அப்போ யார் விஜய் கூட போகணுன்ற ஒரு குரல் வருது. ஹூ இஸ் விஜய்? யார் விஜய்? திமுக கூட்டணியோட அடிப்படை என்ன? பாஜக எதிர்ப்பு, மோடி எதிர்ப்பு.
இந்தியா கூட்டணியில் இருக்காங்க, 22 எம்பிக்கள் டெல்லியில் இருக்காங்க. நான் ஏன் விஜய் கூட நாங்கள் ஏன் போகணும்? 3 தேர்தலில் வெற்றியை பார்த்துட்டு இருக்கோம். விஜய் இன்னும் பாஜக எதிர்ப்பில் தீவிரமாக இருக்காரா? அவர்ல மோடி எதிர்ப்பு தீவிரமாக இருக்காரா? இல்லை இன்னைக்காவது பாஜக கண்டிக்கிறாரா? மதவாத அரசியலை கண்டிக்கிறாரா? என்ன பண்றாரு? காங்கிரஸ் அப்படி நேஷனல் லெவலில் பாஜக வைத்து ஒரு பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிற காங்கிரஸ் எதுக்காக விஜய்கிட்ட போகணும்? அங்கே அவரோட அன்டெஸ்டடாக இருக்கிறவர்கிட்ட ஏன் போகணும்? என்ன இருக்குன்னு தெரியாதவர்கிட்ட ஏன் போகணும்? இது வந்து ஒரு டெஸ்டடு ஒரு கம்பெனியன் இருக்காங்க இங்கே, ஒரு தோழமையோட ஒரு ஏற்கனவே ப்ரூவ் பண்ண ஒரு கட்சி இங்கே இருக்கு. அப்போ நீங்கள் ஏன் அங்கே போகணும்? அப்போது காங்கிரஸார் சில பேர் என்ன சொல்கிறது, பார்லிமெண்ட்ரி வேர்டாக சொல்லணும், அறியாமையில் வளர்றாங்கன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஏன்னா நீங்கள் அப்ஜெக்டிவாக யோசிக்கணும். காங்கிரஸோட நிலைமை நமக்கு புரியுது. காங்கிரஸோட நிலைமை அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்குலாம் இயல்பா வரும்போது நீங்க அதுக்கு 96 மாதிரி நீங்க கோட்டை விட வேண்டாம். ஆனா அவங்க விளையாடுறது 96 மாதிரி நீங்க கோட்டை விட வேண்டாம். இந்த தடவை ஒரு இழுபறி வந்தா நீங்க கண்டிப்பா கேளுங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி தேர்தலுக்கு முன்னாடி நீங்க கூட்டணி அது இதுன்னு போனீங்கன்னா அது வந்து தமிழ்நாட்டு அரசியலில் ஒர்க் பண்ணாது. ஆக்சுவலாக தமிழ்நாட்டு அரசியலில் கூட்டணி கவர்மெண்ட்னாலே அது வந்து ஒரு கிச்சடி கவர்மெண்ட், அது வந்து சரியா ஒர்க் பண்ணாதுன்ற ஒரு இமேஜ் வந்துடும். வைக்கிறாங்கன்னு சொல்றீங்களா? காங்கிரஸ் அகலக்கால் வைக்கிறாங்க, இல்ல அகலக்கால் வைக்கிறாங்க, காங்கிரஸ் வைக்கிறாங்கன்னு சொல்ல மாட்டேன். காங்கிரஸ்ல சிலர் வைக்கிறாங்க ஆக்சுவலா. ஆனா பெரும்பாலும் வந்து அந்த மாதிரி ராகுல் காந்தி ட்வீட் போட்டதுக்கு அப்புறம் என்னங்க ஜனநாயகனுக்காக போட்டாருங்க அவரு. அவரும் கிட்டத்தட்ட நான் எல்லாத்துக்குமே ஒரு ஒரு பாயிண்ட் இருக்கு. அதாவது நான் என்ன சொல்றேன், தமிழ்நாடு காங்கிரஸ் சொல்றேன், நான் ராகுல் காந்தியை விட்டுட்டேன். தமிழ்நாடு காங்கிரஸ்ல பெரும்பான்மையோர் வந்து திமுகவோட தான் போகணும்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு வரையும் அதான் நிலைமை. ஆனாலும் வந்து ஆட்சியில் பங்குன்ற விஷயத்தை வந்து நம்ம ஒரு கல் போட்டு பார்க்கலாமே ஒரு எண்ணம் இருக்கு. ஆனால் அது போடக்கூடிய காலம் இதுதானா, போட்ட நேரம் சரிதானா? காரணம் என்ன? விஜய் தான் காரணம். அந்த ஒரு காரணத்தை வச்சு நீங்க என்ன மிரட்ட முடியாதுன்னு திமுக இருக்காங்க. சோ இது இந்த பேச்சுவார்த்தைகள் வந்து இறுதியில காங்கிரஸ் தான் முடிவு எடுக்கணும் ஆக்சுவலா. சரி, திரு சுவாமிநாதன், நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இப்ப தாவேக்கா அப்படின்றது ஒரு ஆப்ஷன் இருக்கு. முதல்ல ஆட்சியில் பங்கு அப்படின்னு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிச்சதுதான் இன்னைக்கு விஜய் ஃபேக்டரை வந்து அழுத்தமா ஊன்றி காங்கிரஸ் அதனை எடுத்து செல்கிறது அப்படின்றது இன்னைக்கு டெல்லியில நடக்கக்கூடிய நிகழ்வுகள். இதெல்லாம் நீங்க எப்படி பொருத்தி பார்க்கறீங்க? இல்ல, காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் அதிகாரத்தில் பங்கு என்பது இரண்டாவது நிலைதான். அது வந்து பிரியன் சார் சொன்னது போல கிடைத்தால் கிடைக்கட்டும், கிடைத்தால் மகிழ்ச்சி, கிடைக்காவிட்டால் வருத்தம் இல்ல. இதுதான் காங்கிரஸோட நிலைப்பாடா இருக்கக்கூடும். பட் அதே நேரத்தில் அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, கூடுதல் சீட்ல நிச்சயமா போட்டியிடணும். நீங்க கடந்த சட்டமன்ற தேர்தல் நேரத்துல மாநில தலைவராக இருந்த KS அழகிரி அவர்கள் 25 சீட்டு தான் கொடுக்கப்பட்டது. அழுதுகிட்டே எல்லாம் வெளியில வந்தார். அவர் வெளியில வந்தாரு, அழுதாரு. அந்த கூட்டத்திலேயே கண்ணீர் மல்க அவர் பேசுற காட்சிகள் எல்லாம் பார்த்தோம். அப்ப காங்கிரஸுக்கு இது நீண்ட காலமா ஒரு கூடுதல் தொகுதிகள் எண்ணிக்கையில போட்டியிடணும் அப்படிங்கிறது ஒரு விருப்பம். ஆனா இன்னொரு மிக முக்கியமா பிரியன் சார் சொல்வதை போல காங்கிரஸ் விளையாடுவது ஒரு ஆபத்தான விளையாட்டு. நீங்க திமுகவோட வெற்றிக்கு காங்கிரஸ் மிக மிக முக்கியம். நீங்க காங்கிரஸ் இல்லாத திமுகவாலையும் சிறுபான்மையினர் ஓட்டை ஈர்க்க முடியாது. சிறுபான்மையினர் ஓட்டுகள் ஒரு 12% இருக்கு தமிழ்நாட்டுல. அது காங்கிரசும் திமுகவும் சேர்ந்து இருக்கும் போது 2 பேருக்கும் வளர்ந்துருது. ஒருவேளை 2 கட்சிகளும் பிரிந்திருந்தா இருவருக்குமே பலன் தராது. அது எந்த தரப்புக்குமே பலன் தராது. அது ஒரு விஷயம். அதிக தொகுதிகள் தான் காங்கிரஸினுடைய முதல் ஆப்ஷன். அதுதான் அவங்களுடைய முதன்மையான நோக்கமாக இருக்கிறது. நான் இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி தேர்தல்களில் நம்ம டேட்டா எடுத்து பார்த்தோம்னா காங்கிரஸ் எப்போ அதிகமான தொகுதிகளில் போட்டிடுறாங்களோ அவங்களுடைய வெற்றி ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும். இதே குறைந்த அளவு தொகுதிகளில் போட்டியிடும் போது அவங்களுடைய விக்டரி வந்து பெட்டரா இருக்கும். அப்படிலாம் யோசிக்க மாட்டாங்களா? அதிக தொகுதிகள் வாங்கி அது ஏதாவது கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்புல பாதிப்புகள் ஏற்பட்டு அப்படிலாம் பார்க்க மாட்டாங்களா? இல்ல, நிச்சயமா நீங்க கேட்கறது 2011 சட்டமன்ற தேர்தலில் 63 சீட் வாங்கினாங்க. அந்த 2006 to அந்த 11 காலகட்டங்களில் கடுமையான மின்வெட்டெல்லாம் இருந்துச்சு. ஆட்சி மீது அதிருப்தி இருந்துச்சு. பட் காங்கிரஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, நீங்க திமுக மீது அந்த அளவுக்கான அதிருப்தி இல்ல. நீங்க கடந்த காலங்களில் அவர்கள் கூடுதல் சீட்டு வாங்குறப்ப வந்து கிட்டத்தட்ட கடுமையான அதிருப்தி இருக்கிற பொழுது 63 சீட்டை வாங்கிட்டு போனாங்க. அந்த அதிருப்தியில இவங்களும் தங்களோட தோல்ல தூக்கிக்கிட்டாங்க. பட் இன்னைக்கு அப்படி இல்லை. நிறைய திட்டங்கள் நடந்திருக்கு. பாஜக எதிர்ப்பு தானே திமுக கூட்டணியோட தொடர் வெற்றிக்கு காரணம். நீங்க என்னதான் திமுகவோட வெற்றி பெற்றாலும், திமுக அரசினுடைய திட்டங்கள் காரணமா இருந்தாலும் 2019 பாராளுமன்ற தேர்தல், 21 சட்டமன்ற தேர்தல், நடந்து முடிஞ்ச 24 பாராளுமன்ற தேர்தல் எல்லாத்திலையுமே திமுக முன்வைத்தது பாஜக எதிர்ப்பு என்கிற ஒரு அரசியல் தானே. அதுக்கு தானே தொடர் வெற்றி தருது. அப்ப பாஜக எதிர்ப்பு என்கிற அரசியலோட மையப்புள்ளியே காங்கிரஸ் தானே. நீங்க அவர்களுக்கு தெரியாமலே காங்கிரஸ்காரங்களை மையப்படுத்தி அவர்களை முன்னிறுத்தி ஓட்டு கேட்காமலே அவர்கள் அரசியலையும் சேர்த்து திமுக பண்ணிக்குதுல. அப்ப காங்கிரஸ் கட்சிக்கு இயல்பாகவே நம்ம தான் பாஜக எதிர்ப்பு, அப்ப நம்ம கூடுதல் தொகுதியில வாங்கினதால அந்த கட்சி முதல்ல தமிழ்நாட்டுல நிக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு ஒன்று இருக்கு. இன்னொரு கொஞ்சம் நுட்பமான விளையாட்டு தான் விளையாடுறாங்க காங்கிரஸ்னு பாக்குறேன் மேடம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாணிக்கம் தாகூர் கேட்கிறார், ஜோதிமணி கேட்கிறாங்க, KS அழகிரி கேட்கிறார். இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா முன்னாள் எம்பிக்களா, இன்னாள் எம்பிக்களா, முன்னாள் மாநில தலைவரா இருக்கிறவங்க இருக்காங்க. ஆனா சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் அமைதியா இருக்காங்க. ஏன்னா கிரவுண்ட்ல அவங்க தான் மீண்டும் போட்டி போடணும். ஏன்னா எம்பியா இருக்கிறவங்க கேட்கறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்த பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு தான் அவங்க பார்க்கணும். பட் காங்கிரஸ் ரொம்ப நுட்பமான விளையாட்டாவும் விளையாடுறாங்க. லோக்கல்ல இப்ப சிட்டிங்கா இருக்கக்கூடிய MLA ராஜேஷ்குமார், காங்கிரஸ் கட்சியுடைய சட்டமன்ற குழு தலைவரே சொல்றாரு,
என்ன சொல்றாங்க, நாங்க ஆட்சியில் பங்கு கேட்கிறோம் ஆனா திமுக கேட்கலங்கிறார். அப்ப அது யாருக்கிட்ட கேட்கறாங்க என்கிற ஒரு கேள்வி வருது இல்ல. அப்ப ரொம்ப நுட்பமான விளையாட்டம் விளையாடுறாங்க. நீங்க நாங்க ஒரு எம்எல்ஏவா இருக்கோம், நம்ம இப்ப போய் திமுக ஆட்சியில் பங்கு தானே கிரவுண்ட்ல வேலை பார்க்க மாட்டாங்க. கரவேட்டி கட்டிட்டு திமுக காரன் கிரவுண்ட்ல நின்று ஓட்டு போடுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. நாளைக்கு மாணிக் தாகூருக்கு தேர்தல் நடக்கும்ல, பார்லிமெண்ட் எலெக்ஷன், அதுக்கு சமரசம் ஆயிடுவாங்கல்ல. அந்த கண்ணோட்டத்துல 2 டீமா பிரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த கிரிக்கெட் விளையாடுறப்ப இங்க ஒரு 11 பேர், அந்த டீம்ல ஒரு 11 பேர், அல்லது கபடி விளையாடுறப்ப அப்படி பிரிகிற மாதிரி இவர்களே 2 டீமா, நாங்க எம்பிக்கள், முன்னாள் எம்பிக்கள், நாங்க வர தேர்தலில் கண்டெஸ்ட் பண்ணாத ஆட்கள்லாம் ஒரு டீம், நாங்க திமுக எதிராக பேசுறோம், நாங்க திமுக ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு கேட்கிறோம், நீங்க அமைதியா உட்கார்ந்து வேடிக்கை பாருங்கன்னு காங்கிரஸே 2 குழுவா பிரிந்து இருந்து களமாடுறாங்க. ஆனா நுட்பமான விளையாட்டா தான் விளையாடுறாங்க. ஒன்று. இன்னொன்று, நீங்க கேட்டதை போல ராகுல் காந்தி அவர்கள் ஒரு ட்வீட் பண்றாரு, பராசக்தி படத்துக்காக பண்ணாம ஜனநாயகன் படத்துக்கு ஒரு ட்வீட் பண்றாரு. ஆனா அந்த இடத்துல ஒரு நுட்பமான விஷயத்தை தான் கையாளுறாங்க பாருங்க. 9ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆக வேண்டியது ஜனநாயகன், 8ஆம் தேதியே மாணிக்கம் தாகூர் போடுறாரு, ஜோதிமணி அவர்கள் குரல் எழுப்புறாங்க, எல்லாரும் குரல் எழுப்புறாங்க. கிட்டத்தட்ட 5 நாட்கள் கழிச்சு ராகுல் காந்தி அந்த பதிவை போடுறாரு. 13ஆம் தேதி இங்க தமிழ்நாட்டுல நீலகிரிக்கு வர்ற அன்னைக்கு தான் போடுறாரு. அது என்ன நினைக்கிறாருன்னா, கிட்டத்தட்ட ஒரு 5 நாட்கள் தொண்டர்களோட மனநிலையை உள்வாங்கி தான் போட்ட ட்வீட்ங்கிற செய்தியை திமுக சொல்றாரு. மறுநாள் திமுக என்ன பண்றாங்க, இவங்களை கடுப்பேற்றுறதுக்காக பராசக்தி படக்குழு போய் எல்முருகன் அவர்களுடைய வீட்டுல இருக்காங்க. கேட்டா இப்ப ஜீவானந்தம் போன்றவர்கள் மறுப்பாங்க, பராசக்தி படக்குழு வேற இது வேற என்று சொல்லுவாங்க. ஆனாலும் அதை மீறி என்ன சொல்றேன்னா, இது 2 தரப்புக்கும் இடையில ஒரு மனக்கசப்பு உச்சத்துல இருக்கு. பட் இது எல்லாத்துக்குமே இந்த மனக்கசப்புகளுக்கு திமுக என்ன நினைக்குதுன்னா, நம்ம கூடுதல் சீட்டு கொடுத்தா, நீங்க கேட்டதை போல 2011 வரலாறு அவர்களுக்கு தெரியும், 16 வரலாறு தெரியும். எப்பெல்லாம் காங்கிரஸுக்கு கூட சீட்டு கொடுக்குறோமோ அப்பெல்லாம் நம்ம தோக்குறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் இதுல மைய பொருள் காங்கிரஸ் தரப்புல கொஞ்சம் லாஜிக்கா ஒரு நியாயம் இருக்குல்ல. நீங்க 2019 வெற்றி, 21 வெற்றி, 24 வெற்றி, பாஜக உள்ள வந்துரும், பாஜக உள்ள வந்துருங்கிறீங்க. அப்ப பாஜக உள்ள வந்துரும் தான் அகில இந்திய அளவுல காங்கிரஸ் பேசிட்டு இருக்காங்க. அவர்களுக்கான பிரதிநிதித்துவம் என்னல்ல, 25 சீட்டு கொடுக்குறீங்க, 18 ஜெயிக்கிறாங்க. இந்த ஈரோடு கிழக்கு தொகுதி, அதுல பாருங்க ஈவிகே இளங்கோவன் போன்றவர்கள் இறந்தப்ப அந்த தொகுதியும் வாங்கிக்கிறீங்க. காங்கிரஸுக்கான மனக்கசப்புங்கிறது இன்னைக்கு புறப்பட்டது இல்ல. நெல்லை கிழக்கு மாவட்டத்தோட காங்கிரஸ் தலைவர் திருப்பி வரேன் ஜீவா, அவர் சொல்றதுலயும் ஒரு பாயிண்ட் இருக்குல்ல. இப்போ திமுக கூட்டணிக்கு காங்கிரஸ் அப்படின்ற பிஜேபி எதிர்ப்பு கட்சி தேசிய அளவில் அப்படின்ற அந்த பேரு தேவைப்படுது. அதை தாண்டி எவ்வளவு பர்க்ஸ் இருக்கு திமுக கூட்டணிக்கு காங்கிரஸ்னால அப்படின்றதையும் அவர் பட்டியலிடுறாரு. இது எல்லாம் தாண்டி ஆட்சியில பங்கு, அதிகாரத்தில் பங்கு கேட்பாதுன்னா அவ்வளவு பெரிய பாவ செயலா அது இருக்காங்க, கூட்டணியில இருக்காங்க, 18 எம்எல்ஏக்கள் வச்சிருக்காங்க போது அந்த கட்சியினுடைய ரெப்ரசன்டேஷன் வேண்டாமா? அது கேட்க செய்வாங்கல்ல, அது என்ன அவ்வளவு பாவமா என்ன? இல்லை, பாவம் புண்ணியம்ங்கிறது கிடையாதுங்க. தேர்தலை பொறுத்தவரை எது யதார்த்தம் அப்படிங்கிறது தான். இப்போ சுவாமிநாதன் அவர்களே அழகாக சொன்னார், அதிக சீட்டு கொடுக்கும்போது அவர் அந்த பாயிண்ட்டையும் சொன்னார். அதிக சீட்டு எப்போல்லாம் கொடுக்குறீங்களோ அப்போ காங்கிரஸ் ஒன்றும் இல்லாமல் போகுது, அந்த கூட்டணி திமுகவும் படுதோல்வி அடையுது. 80ல இப்படிதான் ஆட்சியில் பங்கு. இப்போ கேட்கறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. ஏன்னா இப்போ ஒரு நல்ல பெரிய இன்கம்பன்சி அந்த மாதிரி ஒரு பெரிய இப்ப காங்கிரஸ் வளர்ந்துருக்குங்கிறீங்களா? இல்ல, திமுக கூட்டணி 1980ல இந்த மாதிரி சரிபாதி காங்கிரஸ் கேட்கும் போது அதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் காங்கிரஸ் கிட்டத்தட்ட தனிச்சிருந்து 21 விழுக்காடு 22 விழுக்காடு ஜெயிச்சிருந்தது. 77 தேர்தலில் காங்கிரஸ் தனிச்சு நின்று 22 விழுக்காடு பெற்றிருந்தது. அப்படி தனிச்சு நின்று 22 விழுக்காடு வாங்கிய காங்கிரஸ் திமுகவோட சரிபாதி போடு 2 வருஷம் 3 வருஷத்துல சரிபாதி போகும்போது என்னாச்சு? படுதோல்வி. காங்கிரஸும் தோல்வி, திமுகவும் தோல்வி. 89க்கு வாங்க, காங்கிரஸ் தனித்து நின்று 21 விழுக்காடு ஓட்டு வாங்கினாங்க, 26 சீட்டு வருமா ஜெயிச்சாங்க, 30,000 முதலமைச்சராக முன்னிறுத்தி. அப்போ அந்த தேர்தலுக்கு அப்புறம் 96 வருது, 2001, 2006ல் அப்போயும் அவங்க மைனாரிட்டி கவர்மெண்ட் வரும்போது கூட அவங்களால கேட்க முடியல. ஸோ உங்களுக்கு வரலாற்றில் எல்லாத்துக்குமே உங்களுக்கு முன்னுதாரணம் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ஆட்சியில் பங்கு அப்படிங்கிற கான்செப்ட் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் அது வேணாம், எடுபடாது. 2 வித கருத்தையும் சொல்லிடுறேன். அது எடுபடாதுங்கிறது ஒன்று, இன்னொன்று தமிழ்நாட்டினுடைய அந்த மாநில தனித்துவ தன்மைக்கு அது எடுபடாது. நீங்கள் எந்த மாநிலம் உங்களுக்கு இந்த அதிகாரத்தில் பங்கு கூட்டணி கொடுத்து நல்லா இருக்குன்னு பார்க்குறீங்க? அது மேற்கு வங்கத்தில் இடதுசாரிகள் அவங்க சிந்தனை உள்ள கட்சிகளுக்கு கொடுத்து நல்லா இருக்குது, அது வேற. இந்த மாதிரி ஒரு திராவிட கட்சி தேசிய கட்சியோட ஆட்சியை பகிர்ந்துக்கிட்டா கண்டிப்பாக பிரச்சனை வரும். தமிழ்நாட்டில் முல்லை பெரியார் இருக்குது, காவிரி பிரச்சனைகள் இருக்குது. இதில் அமைச்சரவையில் காங்கிரஸுக்கு இடம் கொடுத்தா முல்லை பெரியாரில் அவங்க யாருக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க? பெரும்பாலும் தேசிய தலைமை கேரளாவுக்கு தான் சப்போர்ட்டாக இருக்குது, தேசிய தலைமை கர்நாடகாவுக்கு தான் சப்போர்ட்டாக இருக்குது. இந்த லட்சணத்தில் இவங்களுக்கு அமைச்சரவையில் பங்கு கொடுத்தா என்ன மாதிரியான முடிவு எடுப்பாங்க? பெரும்பாலும் தமிழ்நாட்டில் தேசிய கட்சிகளுடைய பேர் இதே திமுக விடுதலை சிறுத்தைகள் பாருங்கள் வேறு முடிவு எடுப்பாங்க. கம்யூனிஸ்டுகள் காங்கிரஸினுடைய முடிவு. ஏன் இடபிள்யூஎஸ் எடுத்துக்கோங்க, தமிழ்நாட்டில் தமிழ்நாடே ஒட்டுமொத்தமாக எதிர்க்கிறது இடபிள்யூஎஸ் 10% இடஒதுக்கீடு. அதில் காங்கிரஸ் நிலைப்பாடு என்ன, மற்ற தேசிய கட்சியின் நிலைப்பாடு என்ன? அப்போ தமிழ்நாடு தனித்துவமாக இருக்குது. இந்த தனித்துவத்துக்குள்ளே இந்த தேசியத்தை நீங்கள் இறக்க வேணாம், நான் அது அந்த அடிப்படையிலையும் சொல்கிறேன். ஸோ
அதனால நீங்க மற்ற எல்லா மாநிலங்களையும் விட தனித்துவமான அதிகாரத்தில் பங்கு அது ஒரு புறம் இருக்க, அவங்களுடைய மேஜர் முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா அதிக தொகுதிகள் கேட்பதாக இருக்கு. அதனால விளையாடக்கூடிய விளையாட்டு தான் இது அப்படின்றாரு. அதுக்காக விளையாண்டு பார்க்குறாங்க. ஆனால் யாருக்கு வெற்றி கடைசியில் கிடைக்க போகுதுன்னு இருக்குல்ல. அதாவது நாங்கள் போட்டி போட்டு இவங்க அதிக இடம் வாங்கினா பரவாயில்ல, ஒன்றுமே இல்லாமல் போயிட்டா என்ன பண்ணுவாங்க? அதிக இடங்கள் கேட்பது அப்படிங்கிறது இன்னைக்கு பிரியன் சார் சொன்ன மாதிரி இந்த விஜயை வச்சு தான் ஒரு பெர்செப்ஷன் இருக்குங்க ஜீவா. உங்களுக்கு தெரியாத ஒன்று இல்லை. திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு தலைமை வகிப்பவர் முதலமைச்சர் அவர்கள். அந்த வகையில் காங்கிரஸினுடைய நிலைப்பாட்டில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அவங்களுக்கு மைண்ட் ஷிஃப்ட் ஆயிருக்கு. தாவைக்கோட போயிருவாங்க. விஜய் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்கிறார். இவங்க சேர்ந்தா பிஜேபி எதிர்ப்புக்கு ரொம்ப சரியா இருக்கும் அப்படின்ற ஒரு பெர்செப்ஷன் வந்து செட் ஆயிருக்கு. இப்போ இதை ஹேண்டில் பண்ண வேண்டிய நிலைமையில முதலமைச்சர் அவர்கள், திமுக தலைவர் இருக்கிறார்லவா, அதை அவங்க சரி பண்றாங்களே? இப்போ போற வரைக்கும் போட்டுன்னு விட்டுட்டு வேடிக்கை பார்ப்பாங்களா? அவங்க அப்படித்தானே பண்ணுவாங்க. அவங்க ஒன்றும் கெஞ்சக்கூடிய நிலையில இல்லை. அதாவது இன்னைக்கு காங்கிரஸை பற்றி ஒரு பிம்பம் என்ன? காங்கிரஸை ஆதரித்து பேசுபவர்கள் கூட என்ன சொல்றாங்க? காங்கிரஸுக்கு வாக்கு விழுக்காடு நிறைய இருக்குன்னு சொல்லலை, ஓட் பெர்சன்டேஜ் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லலை. காங்கிரஸ் இருந்தால் மைனாரிட்டி ஓட்டு போயிடும், காங்கிரஸ் இருந்தால் தான் மைனாரிட்டி ஓட்டு வரும் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. அந்த தேரம் வந்து நிரூபிக்கப்படாத தேரம் தான் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இன்னொன்று, காங்கிரஸை பற்றி சொல்றது பாஜக எதிர்ப்பு இல்லையா இந்திய அளவில். இந்திய அளவில் பாஜக எதிர்ப்புல கொள்கை ரீதியா சரியா இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு இடதுசாரிகளும் மாநில கட்சிகளும் தான். லல்லு பிரசாத் காங்கிரஸ் கிடையாது. கொள்கை அளவுன்னு வரும்போது இடதுசாரிகளும் லல்லு பிரசாத் யாதவ் போன்றவர்கள், அதுக்கப்புறம் திமுக மாதிரியான மாநில கட்சிகள் தான் சிறப்பா இருக்கே ஒழிய, ஐடியாலஜிக்கலா பல இடங்களில் பாஜகவாவே மாறி தான் காங்கிரஸ் செயல்படுது. இன்னும் சொல்லப்போனா பழைய காங்கிரஸ்ங்கிறது கிட்டத்தட்ட பாஜக மாதிரி தான். இந்து மகாசபையும் சேர்ந்து காங்கிரஸ்ல இருந்துக்கலான்னு இரட்டை உறுப்பினர் கான்செப்ட் இருந்ததுல, அந்த கான்செப்ட் உள்ள காங்கிரஸ்லாம் வட இந்தியாவில் நிறைய இருக்கு. நிறைய வட இந்திய காங்கிரஸ்காரங்களுடைய மைண்ட் செட்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே வந்து பிஜேபி பேசுற மாதிரிலாம் இருக்கும். ஆனா எந்த இடதுசாரிகளும் அப்படி பேசல. ஒருபோதும் லல்லு பிரசாத் யாதவ் கட்சியிலிருந்து அப்படி பேச மாட்டாங்க. முலாயம் சிங் யாதவ் கட்சியிலிருந்து அந்த மாதிரி பேச மாட்டாங்க. நான் வந்து மாநில கட்சிகளுக்கு தான் கிரெடிட்டை கொடுப்பேன். மம்தா பானர்ஜியை ஐடியாலஜிக்கலா பாஜக எதிர்ப்பாளர்னு சொல்ல மாட்டேன். அவங்க கிட்ட வந்து கட்சி இல்ல, அவங்க கிட்ட கேட்க வேண்டிய கேள்விகள் நிறைய இருக்கு. நான் திரு பெருமாள்மணி, ஐடியாலஜிக்கலா பாத்தீங்கன்னா பிஜேபி எதிர்ப்புல காங்கிரஸே சரியா செயல்படலன்றாரு. இல்ல, அதை ஜீவா சொல்றது அங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, காங்கிரஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல, அட்டாக்லாம் நான் பண்ணல. அது வந்து என்னன்னா, இந்த டோன் இப்படிதான் செட் ஆகும் பாருங்க. நான் நண்பர்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். இன்னைக்கு டெல்லியில மீட்டிங் முடிச்சிருக்காங்கல்ல, இனிமே பாருங்க மெல்ல மெல்ல ஒவ்வொருத்தரா வந்து காங்கிரஸ் எப்படி தமிழர்களுக்கு எதிரானது, காங்கிரஸ் அந்த டோன்ல இல்ல நான் என்ன சொல்றேன், நீங்க சொன்னதை நான் புரிஞ்சுக்கிறேன். உண்மையான அர்த்தம் தெரியும். இல்ல ஜீவா, நான் அப்படி சொல்லல. ஈழத்தமிழர் பிரச்சனை அந்த மாதிரிலாம் நான் பொதுவா சொல்ல. அப்படி பிரச்சனை பார்த்தா ரெண்டுக்கும் வேற இருக்கு. இப்ப நான் பேசினது பாஜக எதிர்ப்பு முகம் காங்கிரஸ் இருந்தாதான் இந்த கூட்டணி கிடைக்குங்கும் போது, பாஜக எதிர்ப்பு முகம் இடதுசாரிகளுடைய ஐடியாலஜிக்கலா இந்துத்துவத்தை எதிர்ப்பது இடதுசாரிகள் மாநில கட்சிகள் தான். நிறுத்துவோம் திரு பெருமாள்மணி. அவர் சொல்றது காங்கிரஸுக்கு அப்படி டிமாண்ட் பண்றதுக்கான ஹோல்டு என்ன இருக்கு? ஒண்ணு, எப்பெல்லாம் அதிகமான தொகுதிகள் அவங்க போட்டியிடுறாங்களோ அப்பெல்லாம் மோசமான தோல்வியை சந்திச்சிருக்கிறாங்க. குறைவான இடங்கள் வின் பண்ணும்போது, குறைவான இடங்கள் கொடுக்கும்போது அவங்களுடைய ஸ்ட்ரைக் ரேட் வந்து பெட்டரா இருந்திருக்கு. அதே போல சிறுபான்மையின மக்களுடைய வாக்குகள் காங்கிரஸ் இருந்தாதான் வரும் அப்படின்றதே ஒரு மித்து, அது ஒரு தியரி தான் அப்படின்றாரு. இல்ல, இதுல ரெண்டு விஷயம் இருக்குங்க. ஒன்னு வந்து காங்கிரஸ் வந்து சவுத்துல ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்றாங்க. இப்ப கர்நாடகாவில் பாத்தீங்கன்னா 5 ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு 7 பேர் மிக முக்கியமான போர்ட்ஃபோலியோஸ் எல்லாம் கொடுத்து வச்சிருக்காங்க. தெலுங்கானால 5 பேர். தெலுங்கானாவோட துணை முதல்வரே வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர். இப்போ இந்தியா முழுக்கவே காங்கிரஸ் வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த வாக்குகளை வந்து ரொம்ப ரொம்ப அதை குறி வச்சு ரொம்ப தீவிரமாக வேலை பார்க்குறாங்க. வெவ்வேறு மாநிலங்களில் அதற்கான வேலைகளை அவங்க தீவிரமாக எடுக்காங்க. 2024 தேர்தல், பாராளுமன்ற தேர்தல் இருக்குல்ல, அதில் மகாராஷ்டிராலையும் உத்தரப்பிரதேசத்துலையும் அவங்களுக்கு பெரிய அளவில் கை கொடுத்தது ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய வாக்குகள் தான். அப்போ அப்படி பார்க்கிற பொழுது எனக்குமே இந்த பார்வை இருக்கு. என்னன்னா, ஒடுக்கப்பட்ட இது மத சிறுபான்மையினருடைய வாக்குகள் காங்கிரஸ் கிட்ட பெரிய அளவுல இருக்கு. ஆனா அந்த வாக்குகள் இப்ப தாவேகா கிட்ட போகுது. நிச்சயமா எப்படி சொல்றீங்க? இல்லங்க, இது ஒரு அனுமானம். யூ டேக் இட் ஃப்ரம் மை பாயிண்ட். இது என்னோட கருத்தா நீங்க எடுத்துக்கங்க. அதை வச்சு எப்படி அந்த இல்ல, நான் ரெண்டு மட்டும் இணைச்சிடுறேன். எப்படின்னா, காங்கிரஸ்க்கு சவுத்துல வந்து இது ரொம்ப சக்சஸ்ஃபுல் பேட்டர்ன். எப்படின்னா, கர்நாடகாவா இருக்கட்டும், தெலுங்கானாவா இருக்கட்டும், இங்க வந்து மத சிறுபான்மையினர் வாக்குகளும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய வாக்குகளும் பெரிய அளவில் அவங்களுக்கு கிடைக்கும் போது அவங்க வந்து அமைச்சரவை ஆட்சி அதிகாரத்திலாம் இந்த 2 பேருமே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. இப்ப தமிழகத்தை பொறுத்த அளவுலையும் இப்ப ஜீவா ஒரு பாயிண்ட ரொம்ப அருமையா சொன்னார். என்னன்னா, மத சிறுபான்மையினர் வாக்குகள் காங்கிரஸுக்கு போறதா ஒரு பார்வை இருக்கு.
ஆனா அது ஒரு அனுமானம் தான் அப்படின்னு சொன்னார். நான் அந்த இடத்த ஏத்துக்கிறேன். அந்த அனுமானத்தின் மீது இருந்தே நான் சொல்றேன், இப்ப ஐயா விஜய்க்கு பல்வேறு தரப்புகள்ல இருந்து வாக்குகள் வருது. அப்படி வரக்கூடிய வாக்குகள்ல வருது இல்ல வரும்னு நீங்க இல்லங்க, எதிர்பார்க்கல. விஜய்க்கு போடியம் பொசிஷன் இருக்குங்க. அதாவது டாப் 3ல கண்டிப்பா விஜய் இருக்காரு. ஓகேங்களா, அதை நம்ம மறுக்கவே முடியாது. ஏன்னா அதை வச்சுதான் இவ்வளவு குழப்பங்களும் நடக்கு. இல்லன்னு வைங்களேன், இந்த குழப்பங்களே இருக்காது. அப்ப காங்கிரஸ் என்ன நினைக்குன்னா, தாவேகா கூட நம்ம போனோம் அப்படின்னா மத சிறுபான்மையினர் வாக்குகள், ஒடுக்கப்பட்ட சமூக வாக்குகள், இதையெல்லாம் நம்ம எப்படி கர்நாடகாவில் நமக்கு சக்சஸ்ஃபுல்லா கை கொடுத்ததோ, தெலுங்கானால எப்படி கை கொடுத்ததோ, ஏறக்குறைய இதே பேட்டர்ன் அவங்க கேரளாலையும் ட்ரை பண்றாங்க. அப்போ அப்படி அன்டெஸ்டடா இருக்கக்கூடிய விஜய் இல்ல, இது மூணுமே நான் சொன்ன இல்லங்க, அன்டெஸ்டட பார்த்து தாங்க ஒரு எஸ்டாப்லிஷ் பார்ட்டி பயப்படும். ஏன்னா பாஜக எதிர்ப்பு என்ன நிலைப்பாடு இல்லங்க, அது சட்டமன்ற தேர்தலில் பாஜகவை ஏன் எதிர்க்கணும்? சட்டமன்ற தேர்தல் திமுக எதிர்ப்பு இல்லங்க, சட்டமன்ற தேர்தல் திமுக எதிர்ப்பு. இப்போ பாஜக எதிர்ப்புல காங்கிரஸே தீவிரமா இல்லைங்கிறது ஜீவாவோட நிலைப்பாடு. பாஜக எதிர்ப்புல தாவேகா தீவிரமா இல்லது ஐயா பிரியனுடைய நிலைப்பாடு. நான் என்ன கேட்கிறேன், ஏன் இந்த தேர்தல்ல காங்கிரஸோ தாவேகாவோ பாஜகவை எதுக்கணும்? ஜீவா சொன்னார்ல காங்கிரஸ் பாஜக எதிர்ப்பே இல்லைன்ட்டு. இன்ஃபேக்ட் ராகுல் காந்தியை விட இன்னைக்கு பாஜக எதிர்க்கணும் யாரும் கிடையாது. ராகுல் காந்தி வேற, காங்கிரஸ் வேற. அப்படிலாம் நீங்க அப்படி சொல்ல முடியாது. ராகுல் காந்தி மாதிரி பாஜக எதிர்க்கிறது யாருமே கிடையாது இந்தியாவிலேயே. ராகுல் காந்தி தான் விஜய்க்கு ஆதரவா ட்வீட் பண்றாரு. விஜய்க்கு ஆதரவா கேள்வி. நான் சொல்றது பாஜக எதிர்ப்புன்ற புள்ளியில தான் இந்த கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கு, திமுக கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கு. அப்போ இவர் சொல்ற மாதிரி மைனாரிட்டி ஓட்டெல்லாம் அங்க போயிடுனா பாஜக தாவேகாவுடைய பாஜக எதிர்ப்பு நிலைப்பாடு என்ன? அப்படி சீரியஸா எதிர்க்கிறாரா? அப்ப எப்படி காங்கிரஸ் அங்க போகும்? காங்கிரஸ் போனா காங்கிரஸும் சேர்ந்து மைனாரிட்டி காங்கிரஸை கை விட்டுருவாங்க. ஏன் அவரோட தாவேகாவோட நிலைப்பாடு என்ன மைனாரிட்டியில? பிரியன் சார் சொல்ற கருத்து தான். நான் பல விவாதங்களை சொல்லியிருக்கேன். இன்னைக்கு இருக்க ராகுல் காந்திங்க நான் பெரியாரிஸ்டா தான் பாக்குறேன். அவர் பெரியாருடைய பேரன் தான். ராஜீவ்காந்தியினுடைய உங்களுக்கு அவரிடம் இருந்த சனாதன ஆதரவு, இடஒதுக்கீடுக்கு எதிரான மனநிலை ராகுல் காந்திட்ட இல்ல. அவர் இடஒதுக்கீடுக்கு எதிரானவர். ராகுல் காந்தி இடஒதுக்கீடுக்கு எதிரானவங்க. மண்டல் கமிஷனை கடப்புல போட்டது இந்திரா காந்தி அம்மையார். ஆனால் ராகுல் காந்தி அப்படி இல்ல, பெரியாரின் புத்தகங்களை படிக்கணுங்கிறாரு. பிற்படுத்தப்பட்டவர்களே இல்லையே நாடாளுமன்றத்தில் கேட்கிறாரு. முன்னாடி நிலைப்பாடு ஓகே. இப்ப இருக்கிற ராகுல் காந்தி, அந்த ராகுல் காந்தியை தான் நான் பெரியாரிஸ்டா பாக்குறேன். அவர் பெரியாரிஸ்டா, நவீன சிந்தனை, இந்திய திணிக்க கூடாங்கிறாரு, மாநிலங்களுக்கான தனித்துவத்தை ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் காங்கிரஸ்ங்கிற செட்டப்ங்கிறது ராகுல் காந்தியை மீற பெரிய செட்டப்பா இருக்கு. காங்கிரஸ் இத்தனை காலம் பின்பற்றி வந்த ஃபியூடல் மென்டாலிட்டி, அது மேல்சாவனிசமா இருக்கட்டும், பண்ணையார்த்தனமா இருக்கட்டும், ப்ரோ பிராமினா இருக்கட்டும், அதற்குள்ள ராகுல் காந்தி அதை மீறி வர முடியல. அங்க உள்ள கமல்நாத்துகளும் மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி இவங்க ரெண்டு பேரை தவிர்த்து பெரிய முற்போக்கு சிந்தனையாளர்களை நம்மளால பார்க்க முடியல. அது பழைய செட்டப்ல இருக்கிறது. ராகுல் காந்தியே போராடிக்கிட்டு தான் இருக்காரு. சுவாமிநாதன் குறுக்கிட வரும். நீங்க நான் உங்ககிட்ட வரேன். திரு சுவாமிநாதன் சொன்னது ஒரு முக்கியமான புள்ளி. இப்போ கேட்கறவங்க, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு கேட்கறவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா எம்பி, முன்னாள் எம்பி, அப்படி இருக்கக்கூடியவங்க. இந்த சட்டப்பேரவை தேர்தலில் இறங்கி பிரச்சாரத்துக்கு போய் களமாடக்கூடியவர்கள். அது ஒரு நுட்பமான விளையாட்டு. காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரே கேட்டாருங்க, ஆட்சி அதிகாரத்துல பங்கு கேட்கிறாரு. நம்ம தொடர்ந்து பேசுவோம். இல்ல அவர் வெளிப்படையா கேட்டாரா அப்படின்றது நம்ம பேசுறது. டெல்லியில காங்கிரசின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. அது தொடர்பாக விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். திரு சுவாமிநாதன் நடுவில் குறுக்கிட விரும்புனீங்க. என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் அதோட திரு பெருமாள் மணியிட்டையும் பேசிடுவேன். இல்ல நிச்சயமாக மேடம், இது ராகுல் காந்தி அவர்களோட அந்த இதை பத்தி பேசினாங்க, ஜனநாயக தன்மை எல்லாமே சொன்னாங்க. பட் அவர் தேர்தல் ரீதியாக முடிவெடுக்கிறதுல எப்போதுமே அவர் சரியான முடிவு எடுத்தது இல்லை. அதனாலதான் 15 ஆண்டுகள் அது எதிர்கட்சி வரிசையில் இருக்கு. கிட்டத்தட்ட 11 ஆண்டுகள் எதிர்கட்சி வரிசையில் இருக்கு. அண்மையில கூட ஒரு பீகார் மாநில தேர்தல் ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியோட கூட்டணியில் இருந்தாங்க. அவங்க எந்த அளவுக்கு கூட்டணி விஷயத்துல ஒரு முன்னுக்கு பின் முரணா முடிவெடுப்பாங்கிறதுக்கு அது ஒரு உதாரணம். பீகார் தேர்தல் 8 தொகுதிகள்ல ஒரே மாதிரி அவங்க கேட்ட தொகுதிகளில் இவங்க வேட்பாளரே அறிவிச்சாங்க. ஸோ அப்போ காங்கிரஸை பொறுத்தவரை ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கு. அதனால மட்டுமே அவர்கள் சரியான நேரத்தில் ஒரு கூட்டணிக்காக விட்டு கொடுப்பாங்க, அப்படி முடிவெடுப்பாங்கிற பழைய கணக்கீடே அவங்ககிட்ட இல்லை. நீங்க அவர்கள் கடந்த காலங்களில் 63 சீட் வாங்குறப்ப இவர்கள் எந்த அளவுக்கான நடவடிக்கையில காங்கிரஸ் ஈடுபட்டுச்சு அப்படிங்கிறது தெரிய ஒன்று. இப்ப இன்னைக்கு அவர்கள் தாவேக்காவை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கூடுதல் சீட் வாங்குறாங்க. அதுதான் மிக முக்கியமான நோக்கம். நான் பேசுகிற பொழுது பெருமாள் மணி கூட ஒரு விஷயம் குறிப்பிட்டாங்க. காங்கிரஸ் சட்டப்பேரவை குழு தலைவர்லாம் கூட சொன்னாரு ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு சொன்னார். அவர் இன்னைக்கும் அதை தெளிவுபடுத்தியிருக்காரு. நாங்க ஆட்சியில் பங்கு கேட்கிறோம், ஆனா எங்க தலைமையிட கேட்கிறோம், திமுக கேட்கலங்கிறார். அப்படின்னா கேரள மாநில சட்டசபையில தேர்தலில் தான் கேட்கறாங்களா என்னன்னு தெரியல. அப்படிதான் அவர்களுடைய நிலைப்பாடு இன்னைக்கு முன்னுக்கு பின் முன்னாதான் அவர்களை போன்றவர்கள் சொல்லியிருக்காங்க. ஒன்று.
இன்னொன்னு மிக முக்கியமா நீங்க பாத்தீங்கன்னா மேடம், இன்னைக்கு தாவேக்கா ஒரு வாய்ப்பா இருக்குமானா, ஒன்று கூடுதல் சீட்டு கேட்கறதுக்கு தாவேக்காவை பயன்படுத்துறாங்க. பட் அதை விட முக்கியமா அவர்களுக்கு இன்னொரு கணக்கு கூட இருக்கு. ஒருவேளை இந்த தேர்தலில் தாவேக்கால நகர்ந்துட்டு நம்மளோட பலம் என்னங்கிறத பார்க்கலாம். ஏன்னா பாஜக 2 முறை இந்த முயற்சி பண்ணியிருக்காங்க மேடம். 2014 பாராளுமன்ற தேர்தல், கலகங்கள் இல்லாத தமிழகம், கவலைகள் இல்லாத தமிழர்கள் ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. திமுகவும் இல்ல, அதிமுகவும் இல்ல, தங்கள் தலைமையில ஒரு அணி அமைக்கிறாங்க. 37 சீட்ல அதிமுக ஜெயிக்குது, 2 இடம் பாஜக ஜெயிச்சிருது 2014. 2024 10 ஆண்டு இடைவெளிக்கு அப்புறம் மீண்டும் ஒரு அட்டம் அதே மாதிரி பாஜக எடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட 18% ஓட்டு அந்த அணிக்கு, 11% பாஜக மட்டுமே எடுத்துருது. அப்ப பாஜக என்ன, பாஜகவே ஒரு 11% ஓட்ட 10 ஆண்டுகள் இடைவெளியில 2 தேர்தல் அப்படி கண்டெஸ்ட் பண்ணிட்டாங்க. 1967க்கு முன்பு ஆட்சி கட்டில இருந்த காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு நம்ம ஒரு 25 சீட்டு தானா, 20 சீட்டு தானா, 30 சீட்டு தானா பேசிட்டு இருக்கோம். தாவேக்கா கூட போய் ஒரு முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை இந்த முயற்சி ஜெயிக்கலன்னா 29 தான் நமக்கு முக்கியமான தேர்தல், அந்த தேர்தலுக்கு போய் நம்ம திரும்பி கை கொடுத்துக்கலாம்னு ஒரு கணக்கு பண்ணலாம். அது காங்கிரஸோட வியூகங்கள்ல ஒன்றா இருக்கலாம். பட் இது எல்லாத்துக்கும் மேல திமுகவிடம் கூடுதல் சீட்டுகளை பெறதான் உங்களோட பிரதான நோக்கமா இருக்கும். ஒரு நிமிடம் மட்டும் எடுத்துக்கிறேன் மேடம். இன்னொன்னு விஜய பத்தி நம்ம ஒரு நிமிடம் மட்டும் மேடம். விஜயை பத்தி குறிப்பிட்டாங்க. இன்னைக்கு விஜய் அவர்களை முன்னிலைப்படுத்தி காங்கிரஸ் நிறைய வியூகங்கள் வகுக்கலாம். சிபிஐ என்கொயரி ஒரு மிரட்டல் இருக்குன்னு சொல்லப்படுது. இது எல்லாத்துக்கும் மேல தணிக்கை வாரியத்தின் மூலமா திரைப்படம் வெளியாகிறதுக்கு முட்டுக்கட்டி இருக்குன்னு சொல்லப்படுது. இது எல்லாம் ஒருவேளை ஏதோ ஒரு வகையில தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள ஒரு அங்கமா நெருக்கடி முற்றி போய் விஜய் வாய்ப்புகள் தானே. விஜய் அவர்கள் நடந்துட்டாங்கன்னா காங்கிரஸோட நிலைமை தான் ரொம்ப பரிதாபமாயிரும். அதனாலதான் காங்கிரஸ் இன்னும் அந்த முடிவுகளையும் எடுக்க முடியாம நீங்க காங்கிரஸ் போல சிக்னல் கொடுத்துக்கலாம். விஜய் தரப்புல இருந்து பதிலுக்கு எந்த சிக்னலும் வரல அப்படின்னு பாக்க. இல்லை இப்போ நண்பர் சுவாமிநாதன் கூட அழகாக ஒரு விஷயம் சொன்னார். ராகுல் காந்தியை நீங்கள் இந்துத்துவ எதிர்ப்பாளர் அந்த மாதிரி கொண்டாடுங்க, பட் எலெக்ஷன் உத்தியில் எப்பயும் தவறான முடிவு தான் எடுக்கிறாருங்கிறாரு. அப்படி சொல்லிட்டு தாவேக்காவோட கூட்டணி போனால் கொஞ்சம் கூடுதல் சீட்டு கிடைக்கும்னு அவங்க எதிர்பார்ப்பாங்கிறாரு. அப்போ அந்த முடிவு சரியான முடிவா தவறான முடிவா அப்படிங்கிறத நம்ம அதுக்கே விட்டுருவோம். அதற்கு பிறகு இந்த கேரளாவில் வெற்றி பெறுவதற்கு கேரளாவிலும் சேர்த்து பிரச்சாரம் செய்யலாங்கிறதுக்கு விஜயை பயன்படுத்தலாங்கிறாங்க. கேரள மக்களை பொறுத்தவரையும் அவங்க விஜய் படத்தை ரசிக்கிறாங்கங்கிறது உண்மைதான். ஆனால் அதெல்லாம் வாக்குகளாக மாறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது வாய்ப்பே கிடையாது. கேரளாவில் மிகப்பெரிய நடிகர் பிரேம் நசீர் போன்றவங்கலாம் கூட பஞ்சாயத்து தேர்தலில் கூட ஜெயிக்க முடியாத நிலைக்கு போயிருக்கிறாங்க. அங்கே நிறைய இலக்கியங்கள், இடதுசாரி இலக்கியங்கள்லாம் திரைப்படங்களாக இருக்குது. அவங்க ரொம்ப சர்வசாதாரணமாக தான் இயக்குநர்களையும் நடிகர்களையும் பார்ப்பாங்களே ஒழிய தமிழ்நாட்டில் கொண்டாடுற மாதிரி, ஆந்திராவில் கொண்டாடுற மாதிரி அங்கே பார்க்க மாட்டாங்க. அதனால் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையும் இந்த சிறுபான்மை வாக்குகள் காங்கிரஸ் இருந்தால் தான் வரும் அப்படிங்கிறத நான் மீண்டும் மீண்டும் பல இடங்களில் சொல்கிறேன். அது நிரூபிக்கப்படல. ஏன்னு கேட்டிங்கன்னா 2014 காங்கிரஸ் தனித்து நிற்கும் போது கன்னியாகுமரி மாதிரி தொகுதியில கூட பிஜேபி ஜெயிக்குது. அப்ப பிஜேபி திமுகவோட கூட்டணி இல்ல, தேமுதிகவும் வைகோ மட்டும் தான் கூட்டணி. திமுக கூட்டணியில காங்கிரஸ் இருப்பது அப்படின்றது அது ஒரு கௌரவம். சிறுபான்மை வாக்குகள் காங்கிரஸிடம் இருக்கிறது அப்படின்றத நம்ம இவ்வளவு நாளா பேசப்போறோம். அது ஒரு தியரி தான், அதுல நிரூபிக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. காங்கிரஸ் திமுகவும் இருந்தால் சிறுபான்மை வாக்குகள் ஒட்டுமொத்தமாக வரும்ன்றது ஏற்கனவே ப்ரூவ் ஆன ஒரு விஷயம். அதுல எந்த மாற்றமும் இருக்காது. அது ஒரு மித்து தான், அது தியரி தான் அப்படி சொல்லப்படுதுங்கிறார் ஜீவா. இல்ல அது 2 பேரும் ஒன்னா இருந்தா அந்த சிறுபான்மை வாக்குகள் ஒன்னா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் இப்ப காங்கிரஸ் போனாலுமே திமுக அதுல பெருவாரியான வாக்குகள் எடுப்பதற்கான வாய்ப்பு 2 விஷயத்துல பாக்குறேன். ஒண்ணு, அவங்க தாவேக்கா சைடு போனீங்கன்னா தாவேக்காவோட பாஜக எதிர்ப்புன்றது ஒரு கேள்விக்குறியான விஷயமா இருக்கு. இன்னொன்று திமுக இன்னைக்கு தமிழ்நாட்டில் திருப்பரங்குன்றம் போன்ற விஷயங்கள்லாம் நடந்த பிறகு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிறுபான்மையோரில் ஒரு பெரும்பான்மையாக இருக்கிற முஸ்லீம்களுடைய ஓட்டை ஒட்டுமொத்தமாக திமுகவுக்கு தான் போகும். ஏன்னா அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து அவங்க திருப்பரங்குன்றத்தில் திமுக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த திமுக அரசு நடந்து கொண்ட விதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாஜக கிட்டத்தட்ட ஒரு பெரிய இஷ்யூவாக பண்ணும்போது கூட அதை பற்றிலாம் கவலைப்படாமல் கோர்ட்டு நீதிமன்றங்கள் போடுறதுனால தாண்டி அவங்க ஒர்க் பண்ணதை பார்க்கும்போது சிறுபான்மையோரில் இருக்கிற பெரும்பான்மையோர் ஒரு 8, 6, 7% இருக்கிற முஸ்லீம்களோட ஓட்டு திமுக பக்கம் தான் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு சர்ச்சு போன்றவர்கள்லாம் அட்டாக் பண்ணப்பட்ட போது, கிறிஸ்மஸும் போது ஒரு வாய் திறந்து ஒரு வார்த்தை சொல்லாத விஜயை பார்த்து இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க கிறிஸ்தவர்களே கொந்தளிச்சு போயிருக்காங்க, ஆதரவாளர்களே. இன்னும் எப்படி இருக்காரு இவர் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ஒட்டுமொத்தமாக காங்கிரஸ் போனாலுமே கூட அந்த மைனாரிட்டி வாக்கு 1-2% போகலாமே தவிர பெரும்பான்மை வாக்குகள் அங்க அந்த சைடு பெரும்பான்மையிட்ட கேட்போம். எனக்கு நான் முக்கியமா கேட்கணும்னு நினைச்சது திரு சுவாமி அவர்கள் சொன்ன அந்த பாயிண்ட். இப்போ ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு வரக்கூடிய குரல்கள் காங்கிரஸ்ல இருந்து கேட்கறவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா எம்பி, ராஜ்யசபா முன்னாள் எம்பி அப்படி இருக்க அந்த ஸ்டேஜ்ல இருக்கக்கூடியவங்க. இப்போ அசம்பிளி எலெக்ஷன்ல போட்டியிடக்கூடிய எம்எல்ஏஸ் அவங்க கிட்ட அந்த குரல். ஏன்னா திமுக காரங்க இறங்கி களத்துல வேலை பார்த்தா அது ஒரு நுட்பமான விளையாட்டு, அவங்க ரொம்ப டாக்டிக்கலா தான் அதை பண்றாங்க அப்படின்னு சொல்றாரு. டாக்டிக்கலாக பண்ணுறாங்கன்றதோட அந்த இப்போ இருக்கிற எம்எல்ஏக்கள் எப்படி மறுபடியும் அந்த சீட்டுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதனால் அவங்களுக்கே ஒரு ஜாக்கிரதை உணர்வோடு இருப்பாங்க. எதுக்கு நம்ம உள்ளூர் திமுக காரங்களை நம்ம பகச்சிக்கணுன்ட்டு. அவங்களுக்கு 29 தான் பிரச்சனை. அதனால் இது அவங்க பேசி வச்சு காங்கிரஸ் ஹைகமாண்ட் சொல்லி இந்த விளையாட்டை விளையாடுறாங்கன்றதை நான் சொல்லலை. அது இயல்பாகவே அப்படி தான் இருக்க முடியும்.
எந்த எம்எல்ஏக்களும் இப்போது சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர் சொல்லிட்டு இன்றைக்கி எப்படி மாற்றிருக்காருன்னு சுவாமிநாதன் சொன்னார், மாற்றி பேசுகிறாருன்ட்டு. ஆனால் அவங்களுக்கே ஒரு தெளிவில் தான் இருக்காங்க. எம்எல்ஏக்களை பொறுத்த மட்டும் அவங்க மக்களை இம்மிடியட்டாக சந்திக்க வேண்டிய நிலையில் இருக்கிறதுனால திமுக நாளைக்கு கூட்டணியும் தலைமையும் சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க. அதனால் அவங்க கொஞ்சம் விலகி இருக்கிறது இயல்பான விஷயம்தான். ஆனால் இது திட்டமிட்டு பண்ணப்படுகிறாருன்னா திட்டமிட்டு பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. இவங்க மாணிக் தாக்கூரோ இல்லை ஜோதிமணியோ இவங்கெல்லாம் கொஞ்சம் ஓப்பனாக கருத்து சொல்கிறவங்க தான். ஆனால் அவங்க ஒரு ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க அவங்களாம். ஆனால் அவங்க தாவேக்காவில் போகணும், தாவேக்காவுடைய பாஜக எதிர்ப்பு தெரியாமல் ஒரு தாவேக்காவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க பார்த்தீங்களா. அது எடுக்கும்பொழுது அது ராகுல் காந்தி ஆதரிச்சு ட்விட் போடும்போது தான் நம்ம எல்லாருமே யோசிக்க ஆரம்பித்தோம். ஆனால் அந்த நிலைமையை கூட ஒரு ஃபைனலான ஒரு ராகுல் காந்தியை முடிவு பண்ணிட்டாரு தாவேக்காவுக்கு போகிறது, அதை நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னும் அதுக்கான திமுக காங்கிரஸுக்கான இது அந்த 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 இது கூட்டணி தொடர்றதுக்கான வாய்ப்புகள் இன்னும் நிறைய இருக்கிறத நான் பார்க்குறேன். ஸோ எம்பிக்களை பொறுத்த மட்டும் அவங்க இயல்பாக அவங்க பண்ணியிருப்பாங்களே தவிர இது காங்கிரஸ் மேலிடம் சொல்லி இது நீ எம்பிக்கள் மட்டும் பண்ணுங்க, முன்னாள் தலைவர்கள் மட்டும் பண்ணுங்க அந்த மாதிரி பண்ண மாதிரி எனக்கு தோணல. கடைசி ரவுண்ட்ல நம்ம அதையும் பேசுறோம், அந்த மாதிரி தோணல எனக்கு. ரைட். டெல்லியிலிருந்து என்ன தகவல் என்பதுதான் நம்முடைய கேள்வியாக இருந்தது. தற்போது அது குறித்தான தகவல்கள் வெளியாகி இருக்கக்கூடிய சூழலில் அரங்கத்தில் இருக்கக்கூடிய விருந்தினர்களிடம் நாம் அது குறித்தே தொடர்ந்து பேசலாம். திரு பிரியன், இப்போ ஒரு தீர்வை நோக்கி போவதா நம்ம இதை பார்க்கணுமா, இல்ல இப்ப இருக்கக்கூடிய அந்த சர்ச்சையில இன்னும் கொஞ்சம் சாம்பிராணி போட்டு விசிறி விட்ட மாதிரி இருக்கா? நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இல்லை, அது இந்த மேலிடத்து கையில் பொறுப்பை ஒப்படைக்கிறதுன்றது எதிர்பார்த்தது தான். இந்த டிசிஷனை இமீடியட்டாக அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா தேர்தலுக்கு இன்னும் 2 மாதங்கள் இருக்குது, அதனால் அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ இவங்கெல்லாம் போட்ட ட்விட்டர்லாம் இருக்கு இல்லையா, மாணிக் தாக்கூர் எல்லாரும் போட்ட ட்விட்டு, அவங்க கொடுத்த அறிக்கை எல்லாமே பெரும்பாலும் திமுகவை சங்கடப்படுத்துகிற மாதிரியான விஷயமா தான் இருந்தது. அப்போ அதுக்கு ஒரு பிளாங்கெட்டாக அதை பண்ணாதீங்கன்னு சொல்லிருக்காரு ராகுல் அப்படின்னா அதை எப்படி இன்டர்பிரேட் பண்ணுவீங்க? அது திமுகவை சங்கடப்படுத்த வேண்டாம்ன்ற எண்ணத்தில் இருக்காங்க. ஏன்னா பின்னாடி திமுகவோட போக வேண்டிய அவசியம் வந்தாலும் வரலாம், டிசைட் பண்ணல. அதனால திமுகவையும் சங்கடப்படுத்த வேண்டாம், பின்னாடி நம்ம திமுகவோட போக வேண்டிய நிலை வந்தா என்ன பண்றது, அதனால இதை நிறுத்துங்க, அந்த விஷயத்தை நிறுத்துங்க. எனக்கு புரிய வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒன்னு தாவேக்காவோட ஏன் கூட்டணி போக கூடாது, ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு ஏன் கேட்க கூடாது அப்படின்னும் தலைமை கேள்வி எழுப்பியதாக இருக்கு. அப்படியும் கேட்டுட்டு திமுகவையும் சங்கடப்படுத்தாதீங்க அப்படின்றது முரண் இல்லையா? ரெண்டு சைடும் அவங்க ஆப்ஷனை இது பண்றாங்க, எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்க. ரெண்டு சைடும் ஆப்ஷனை வச்சிருக்காங்க. அவங்க ஒரு குரல் வந்துடுச்சு தாவேக்காவோட போலான்ற ஒரு குரல். அவங்க தாவேக்காவை எப்படி பாக்குறாங்கன்னா, தமிழ்நாட்டோட சேர்த்து அவங்க பார்க்கல, பாண்டிச்சேரி கேரளாவோட சேர்த்து பார்க்குறாங்க ஆக்சுவலாக. ஸோ பாண்டிச்சேரி கேரளாவில் என்ன பிரச்சனை, இப்போ கேரளாவில் பாஜக ஓரளவுக்கு வளர்ந்துட்டு இருக்கு. அங்கே கிறிஸ்டியன் மந்திரியே தமிழ்நாட்டில் 40 பேர் இருக்காங்க. ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேட்டுருக்கேன். அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் அவங்க ஆட்சிக்கு வர போறதில்லை காங்கிரஸ், ஆட்சியில் திமுக பங்கு கொடுக்க போறதில்லை. அதனால் அவங்க பவர் ஷேரிங்கும் கிடையாது. அதனால் இதை பற்றி நம்ம ஏன் கவலைப்படணும்? நமக்கு பாண்டிச்சேரியில் அங்கே பாஜக ஸ்ட்ராங்காக வந்துட்டு இருக்காங்க, அங்கே கவுண்டர் பண்ண வேண்டியிருக்கு. கேரளாவில் பாஜகவும் அங்கே ஸ்ட்ராங்காக வந்துட்டு இருக்காங்க, கிறிஸ்டியன்ஸை அங்கே கவர் பண்ணுறாங்க பாஜக. ஒரு கிறிஸ்டியன் மந்திரி அங்கே இருக்கார் கேரளாவில் பாஜக அமைச்சரவையில். ஸோ அந்த விஷயங்கள்லாம் இருக்கும்போது கேரளாவில் உள்ளாட்சி எலெக்ஷன்ஸில் காங்கிரஸ் வின் பண்ணியிருந்தா கூட அசம்பிளி எலெக்ஷனில் வின் பண்ணணும்னா இன்னும் கொஞ்சம் ஒரு பவர்ஃபுல்லான ஒருத்தர் இருந்தால் பெட்டர்னு அவங்க நினைக்கிறாங்க. அந்த 3 ஸ்டேட்டையும் அப்படி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பாண்டிச்சேரி கேரளாவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணினாங்கன்னா, அந்த கேசி வேணுகோபாலுக்குலாம் கேரளா சிஎம் ஆகணும்னு ஒரு ஆசை இருக்குது அவருக்கு. அப்படி இருந்ததுன்னா பாண்டிச்சேரி கேரளா தான் நமக்கு முக்கியம், தமிழ்நாட்டில் நம்ம ஆளுங்கட்சியாக வரப்போறதில்லை அப்படிங்கிற ஒரு முடிவை தாவேக்காவோட போனால் பெட்டர், விஜய் பிரச்சாரம் பண்ணுவார்னு ஒரு முடிவை அவங்க எடுத்தாங்கன்னா, தமிழ்நாட்டில் காங்கிரஸ் 67 கீழே போயிட்டு இருக்கு இல்லையா, அது இன்னும் மேலும் கீழே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த நிலைமைக்கு அவங்க போவாங்களா இல்லையான்றத பொறுத்து இருந்தா. பெருமாள்மணி, காங்கிரஸ் தலைமை என்ன நிலைப்பாடுல இருக்கிறதா நீங்க புரிஞ்சுக்கிறீங்க இந்த ஆலோசனை கூட்டத்தின் முடிவுல? இல்ல, இந்த குரலுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்திருக்காங்க. கழக குரல் ஒண்ணு இங்க இருந்தது, அந்த குரலுக்கு ஒரு அங்கீகாரம். வெளியில இப்படிலாம் பேசாதீங்க, ட்வீட் போடாதீங்கன்னு வேதனையோடு சொன்னதாகவும் அதாவதுங்க இதுல 2 விஷயம் இருக்கு. ஒன்னு, டெல்லி தலைமை முடிவெடுக்குங்கிறது தான் உண்மை, அது எப்போதுமே அதான் நடக்கும் காங்கிரஸ்ல. ஆனா இந்த குரலை கூப்பிட்டு கேட்கறாங்கல்ல, இப்போ ஒரு கழக குரல் கேட்குது, ஒரு அறிக்கையை கூப்பிட்டு கூட ஃபோனில் கூட தலைவர்கிட்ட சொல்லி நீங்கள் யாரும் ட்விட்டு போடாதீங்க பண்ணால் முடிஞ்சிருக்கும். ஆனால் இப்போ எல்லாரையும் கூப்பிட்டு நிர்வாகிகளெல்லாம் கூப்பிட்டு 3 மணி நேரம் பேசியிருக்காங்கனாலே இந்த குரலுக்கு ஒரு அங்கீகாரம். இதுவே அங்கீகாரம். ஆமாங்க, 3 மணி நேரம். இப்போ திமுக காங்கிரஸ் கூட்டணி நல்லா போயிட்டு இருக்கு. அப்போ திடீர்னு ஒரு கழக குரல் எழுது, அந்த கழக குரலுக்கு அங்கீகாரம் கொடுக்குற வகையில தான் அவங்க என்ன பண்றாங்க, கூப்பிட்டு பேசுறாங்க. 3 மணி நேரம் பேசிட்டு என்ன சொல்றாங்கன்னா, திமுகவோட கூட்டணிங்கிறத அவங்க உறுதிப்படுத்தலை. அதாவது நம்ம அந்த கழக குரலை நல்லன்வாய்டு பண்ணலை. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, யாரும் சமூக வலைதளங்கள்லயே உங்க கருத்தை எங்ககிட்ட சொல்லிட்டீங்கல்ல, இனிமே நீங்க எதுவும் பதிவிடாதீங்க, தலைமை என்ன முடிவு எடுத்துக்கிறோம். இப்போ தலைமை முடிவு எடுக்கிறனால என்ன அர்த்தம், ஏற்கனவே அவங்க திமுக கூட்டணியில இருக்காங்க. இப்போ 41 பேரை கூப்பிட்டு 41 பேரை கூப்பிட்டு பேசுறாங்க, பேசிட்டு தலைமை முடிவு எடுக்கும்பா. ஏன்னா அதுல மாறுபட்ட கருத்துக்கள் வந்திருக்கலாம்.
அப்ப அவங்களையும் வந்து சேர்த்து தான் இன்க்ளூசிவா என்ன சொல்றாங்கன்னா வெயிட் பண்ணுங்க, எல்லாருமே வெயிட் பண்ணுங்க, யாரும் உங்களோட எந்த கருத்தையுமே வெளியிடாதீங்க. ஏன்னா இந்த கலகக்குரல் எழுந்தப்ப நீங்க ஒன்ன கவனிக்கணும், என்னன்னா தாவேகாவுக்கு ஆதரவா வந்தது, திமுகவுக்கு எதிரான குரல் வந்தது. ஆனா யாரிடம் இருந்துமே திமுகவுக்கு ஆதரவான குரல் வரல. இப்போ ஏன்னா சில நண்பர்கள் என்ன சொல்றாங்கன்னா எம்பி தேர்தலில் இப்போ எம்பியா இருக்கிறவங்க தான் வந்து ஏதோ கலக குரல் எழுப்பின மாதிரியும் எம்எல்ஏவா இருக்கிறவங்க எல்லாம் வந்து வெயிட் அண்ட் வாட்ச் அப்படிலாம் இல்ல. ரெண்டு விஷயம் நடந்தது. ஒன்னு தாவேகாக்கு ஆதரவா இருந்தது, இன்னொன்னு திமுகவுக்கு எதிரான குரல் இருந்தது. ஆனா காங்கிரஸ்ல இருந்து ஒருத்தர் கூட திமுக கூட்டணியில தான் இருப்போன்ற மாதிரி யாருமே பதிவிடல. ஐபெரியசாமி அமைச்சர் அவரோட குரல் முன்ன பின்ன வந்துட்டே இருந்ததுங்க. இல்ல இன்னைக்கு பெருமாள் மணி தாவேகாவோட போலாம், திமுகவோட தொடரலாம், அவ்வளவுதான். அதான் 2 பாயிண்ட். எங்க இந்த குரலுக்கு கலக குரலுக்கு தலைமை ஒரு அங்கீகாரம் கொடுத்திருக்கு. ஜீவா முதல்ல இத கேக்குறாங்க, கூப்பிட்டு கேக்குறாங்க அப்படினாலே அந்த குரலுக்கு வந்து அங்கீகாரம் கிடைச்சிருக்குது. கூப்பிட்டு கேக்குறதுனால அங்கீகாரம்னு அர்த்தம் கிடையாது. ஒரு பிரச்சனை நடந்தா அங்க தலைமை வந்து கண்டிப்பா போய் ஆகணும், அதுதான் தலைமை பண்பு. அந்த வகையில கூப்பிட்டு பேசி கடைசியா அவங்க சொன்னது நம்ம புதிய தலைமுறையில தொடர்ந்து ஒளிபரப்புனீங்க, இனிமே இதை குறித்து கட்சிக்காரங்க பேசக்கூடாது. அது அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. அப்படின்னா தாவேகாவோட போறோம், ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அதையெல்லாம் இங்க கேட்டுக்கிட்டு இதை நீ பொது வெளியில பேசாத, இனிமே இதை பேசாதானே அர்த்தம். இப்ப பிரச்சனை என்ன, விஜயோட போறாங்கன்னு தானே ஒரு குரல், அதை பத்தி பேசாதானே அவர் சொல்லியிருக்காரு. திமுகவோட கூட்டணி இல்லைங்கிறத பேசாதுன்னு சொல்ல மாட்டாங்க, ஏன்னா ஆல்ரெடி இப்ப அவங்க கூட்டணி தான் இருக்கிறாங்க. அப்ப எதை பேசாதுன்னு சொல்லியிருப்பாங்க, புதுசா உருவான என்ன கேள்வினா அப்படின்னா திமுகவோட தான் கூட்டணி தொடர போறோம்னு இன்னைக்கு சொல்லி இருந்திருக்காங்க, வெளியில பேசாதீங்க. காங்கிரஸ் வந்து இங்க ஒன்னா இல்லங்க, 2ஆ இருக்கு. ராகுல் காந்தி 2க்கும் மத்தியில நிக்கிறார். அவர் வந்து முற்போக்கா இருந்தாலும் காங்கிரஸ் கட்சிங்கிறது கமல்நாத்துக்கும் சசி தரூரும் தீர்மானிக்கிற இடத்துல இருக்கு. புரியுது ஜீவா. எப்ப சொல்லுவாங்க? ஜனவரி இன்னைக்கு 17ங்க. அதெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் பிப்ரவரியில எலெக்ஷன் டேட் எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் வந்துருமே. அதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் நம்ம பதறாம வைக்கலாம். 3 மாநிலங்களையும் சேர்த்துன்றதா முக்கியமானது. அதுதான் முக்கியமான மாநிலங்களையும் சேர்த்து அப்படின்னு அவங்க நினைச்சாங்கன்னா காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டுல ரொம்ப டவுன் ஆயிரும். ஆனா காங்கிரஸ் கட்சி ஐடியாலஜிக்கலா நெருக்கமா இருக்கிறது ராகுல் காந்திக்கு தமிழ்நாடு மட்டும்தான், வேற எதுவும் கிடையாது. அதை மனதில் வச்சுக்கணும். திரு சுவாமிநாதன், நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க ஆலோசனை கூட்டத்தின் முடிவுல வந்திருக்கக்கூடிய அறிவுறுத்தல்கள் காங்கிரஸ் தலைமை அறிவிக்கும் அப்படின்றதையும் 3 மாநிலத்தையும் கலெக்டிவா சேர்த்துதான் காங்கிரஸ் தலைமை யோசிக்குது அப்படின்றத எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? நிச்சயமா இப்பவும் கூட அவங்க திமுகவுக்கு தான் செய்தி சொல்றாங்க. மிக முக்கியமா என்ன சொல்றாங்கன்னா கட்சிக்குள்ள இரு மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கு அப்படிங்கிறத இந்தியா கூட்டணியுடைய முகமும் முகவரியுமா இருக்கக்கூடியது இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டுல டெல்லியில் வைத்து அந்த செய்தியாளர்கள் சந்திப்புல கே.சி. வேணுகோபால் அவர்களும் அல்லது செல்வ பிறந்தகை போன்றவர்கள் கட்சி எங்களுக்கு இப்படி அறிவுறுத்தி இருக்கு, ஆனா எதிர்குரல் இருப்பதையும் உள்வாங்கி இருக்காங்க என்கிற துணியில் பேசுவது என்பது கட்சிக்குள்ள இருவேறு கருத்துக்கள் இருக்கு அப்படிங்கறத முதல்ல காங்கிரஸ் பொதுவெளியில உடைக்கிறாங்க. அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இதனால் வரைக்கும் வந்து அந்த உள்மட்டத்துல இருந்ததை இன்னைக்கு அகில இந்திய அளவுல டெல்லியில ஒரு கூட்டத்தை 3 மணி நேரம் நடத்தி அந்த கூட்டத்தின் முடிவுல சொல்றப்ப கட்சிக்குள்ள இருவேறு கருத்து இருக்கு, தாவேகாவா அல்லது திமுகவான்னு இருக்கு அப்படிங்கிறது ஒரு பொது வெளிச்சத்துக்கு ஒரு அகில இந்திய அளவுல அதை ஒரு வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க காங்கிரஸ் கட்சி. மிக முக்கியமா இன்னொன்று கே.சி. வேணுகோபால் அவர் தான் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர். ஏற்கனவே கேரள மாநிலத்துல ஆலப்புழால எம்பியா இருக்காரு. அவருக்கு நீண்ட காலமா முதல்வர் ஆகணுங்கிற கனவு. கேரளாலையும் உம்மன் சாண்டி அவர்கள் முதல்வராக இருந்தார், அவர் மறைந்து விட்டார். கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் எதிர்கட்சி வரிசையில் இருக்காங்க. கே.சி. வேணுகோபால் தான் கடுமையா உழைக்கிறார். கேரளாவை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு ஒரு ரசிகர்கள் கூட்டம் பெரிய பகுதியே இருக்கு. தமிழ்நாடு அளவோடு ஒப்பிட்டா இருக்காதுனாலும் கூட ஒரு கணிசமான அளவுக்கு கேரளாவில் விஜய் ரசிகர்கள் இருக்காங்க. அது ஒரு 1% 1% தங்களுக்கு உதவியாக இருக்கும்னு கே.சி. வேணுகோபால் நினைக்கிறார். சோ இது வந்து அவர்கள் விஜயை இன்னொரு வாய்ப்பாக வைத்திருக்காங்க அப்படிங்கிறத தொடர்ச்சியா அவங்க பொது வெளியிலும் உடைத்திருக்காங்க அப்படின்னு தான் பாக்குறேன். இந்த இடம் அவர்கள் திமுகவுக்கான இடமும் உறுதியாகவும் சொல்லல. ஒரே ஒரு வரியில சொல்லிருங்க திரு சுவாமிநாதன். அப்ப இப்ப இருக்கக்கூடிய சர்ச்சை அப்படியே இது பேசுபொருளாகவே சர்ச்சையாகவே தொடர்வதுதான் இன்றைய டெல்லி ஆலோசனை கூட்டத்தினுடைய முடிவு நம்ம பார்க்கணுமா? இல்ல அதை வந்து ஒண்ணு அவங்க தண்ணி ஊத்தி அணைச்சிருக்கலாம், இல்ல எதையாவது போட்டு உடைச்சிருக்கலாம். இப்ப அவங்க லேசா எண்ணெய் ஊத்தி அதை அப்படியே இன்னும் புகை விட்டுட்டு இருக்காங்களா? அப்படிதான் புரிஞ்சுக்கணுமா? இல்ல நிச்சயமாக இந்த மனக்குள்ள அவர்களுக்குள்ள மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த புகைச்சல் புகைந்து கொண்டேதான் இருக்கும். என்ன ஒண்ணு சோசியல் மீடியால போட மாட்டாங்க, அது ஒண்ணு தலைமை சொல்லி இருக்கு அப்படிங்கறனால சமூக வலைதளத்துல வராது. இனி உள்ள இருக்க கூட்டங்கள்ல வேண்டுமானால் அவர்கள் பேசுவாங்களே ஒழிய இதுல எந்த தீர்வும் எட்டப்படல. 3 மணி நேரம் கூட்டு வைத்து பேசிவிட்டு அழகா உட்கார்ந்து இருந்து நல்லா பேசிட்டு ஒரு அப்படியே கலைந்து போயிருக்காங்க அப்படின்னு தான் நான் பாக்குறேன். நோட்டிபிகேஷன் வர வரைக்கும் பேசுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். கேக்குறாங்கன்றத முக்கியம். எங்க 3.5 மணி நேரம் கேக்குறாங்க, கருத்து இருக்கு, கேட்டுட்டாங்க. இதுல வந்து நிச்சயமா திமுகவுக்கு ஒரு தகவல் செய்தி இருக்கு. தலைமை ஏன்னா இவ்வளவு நாளும் நிர்வாகிகள் மத்தியில இந்த கருத்து இப்ப தலைமை கிட்ட போயிருச்சு. நிச்சயமா இதுல ஒரு மெசேஜ்ங்க தலைமைக்கு தெரியாமல ரெகக்னைஸ் பண்றாங்க. கூப்பிட்டு ஒரு ரூம்ல உட்கார்ந்து 3 மணி நேரம் பேசுறாங்க. இந்த ஷோல 9:30ல முடியக்கூடிய ப்ராப்ளம் இல்ல இது. நீ தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் நம்ம இது குறித்து விவாதிப்போம்.
விருந்தினர்கள் 4 பேருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.